स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु। तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावकैः। ओम शांति शांति शांति। சங்கல்பம் என்றால் என்ன? நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள் எல்லாமே அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த சங்கல்பம் மூலம்தான் உருவாகிறதா? இதுக்கு விளக்கம் தேவை. எண்ணங்களுக்கு தான் சங்கல்பம்னு பேர். மனதில் தோன்றுகின்ற எண்ணம் அது வாசனையிலிருந்து வரும். வாசனைகள்ங்கிறது இந்த ஜென்மத்திலேயே நாம் பழகி வைத்திருக்கிற சில உணர்வுகள், கடந்த பல பிறவிகளிலே நாம் சேகரித்த அனுபவங்கள், இதெல்லாம் வாசனையாக உள்ளே இருக்குது. உள்ளேன்னா நம்முடைய அந்த கரணங்கிற மனதில் நினைவுகள் பதிகின்ற இடத்துக்கு சித்தம்னு பேர் அங்கே பதிந்திருக்கிறது. சித்தத்திலிருந்து தான் சங்கல்பங்கள் தோன்றுகிறது. அந்த சந்தர்ப்பங்களில் அந்த சங்கல்பங்கள் எந்த வரிசையில் வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி காலையில் ஒரு எண்ணம் தோன்றுச்சு, அது ஏன் நேற்று தோன்றி இருக்கக்கூடாது? அது ஏன் நாளைக்கு தோன்றக்கூடாது? ஏன் இன்னைக்கு காலையில் இல்லாமல் மத்தியானம் தோன்றி இருக்கக்கூடாது? அது நம்ம கையில் இல்லை. இப்போ மனிதனுக்குள்ள எண்ணங்கள் எல்லாம் அவனுடைய முயற்சி இல்லாமலே சித்தத்திலிருந்து வெளிவருது. அவை நிறைவேற்ற வேண்டும் அவன் எண்ணிட்டான்னா அது சங்கல்பமாயிடும். அது செய்தாகணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு உந்துதல் இருக்கும். அப்படி வந்துடுச்சுன்னா அது சங்கல்பமாக மாறுகிறது. இல்லைன்னா அது வெறும் விருத்தியாக தான் இருக்கும். ஒரு எண்ணம் தோன்றுச்சு, அதுக்கு நம்ம முக்கியம் தரவில்லை, அதை செய்தாகணுங்கிற ஒரு கட்டாயமும் எனக்கு இல்லை அப்படின்னு விடுபட்டுடுச்சுன்னா அது அதோடு மறைஞ்சு போகுது. அதை பற்றி எண்ணம் வருது, காலையில் இப்படி என்ன நினைச்சமே, அதை பற்றி நம்ம செய்து பார்க்கலாமா அப்படின்னு எண்ணம் வரும்போது சங்கல்பம்னு பேர். சங்கல்பங்கள் 2 தடவை வந்ததுன்னா அது ஆசையாக மாறிடுது. ஆசையான பிறகு அதை செய்தே முடிக்கணுங்கிற ஒரு பற்று ஏற்படுது. அந்த சமயத்தில் கூட நாம் அதை விட்டுற முடியும். ஆனால் எப்பொழுது நம்ம காரியத்தில் இறங்கிட்டோமோ இனிமேல் அதை நம்ம திருப்பி வாங்க முடியாது. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடியே வாசனைகளாக இருக்கின்ற இந்த சங்கல்பங்களை சீர்தூக்கி பார்க்கணும். எந்த சங்கல்பம் இருந்தாலும் அதை சீர்தூக்கி பார்க்கணும். எப்படி சீர்தூக்கி பார்க்குறது? இது தர்மமா அதர்மமா அப்படின்னு பார்க்கணும். தர்மமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்திடலாம். அதர்மமாக இருந்ததுன்னா அப்போவே விட்டுறதுன்னு நல்லது. ஸ்ரேயஸா பிரேயஸான்னு பார்க்கணும். அது நன்மை தரக்கூடியது அப்படின்னா ஸ்ரேயஸ், அப்படின்னா அது செய்யலாம். அது இன்பந்தான் தரும், நன்மை தராது அப்படிங்கிற பிரேயஸாக இருந்ததுன்னா அது அப்பயே விட்டுடலாம். இப்போ சங்கல்பங்களே நாம் நிறுத்த முடியாது, அது தானாகவே உண்டாகிக்கிட்டே இருக்குது. அது என்ன கிழமையில் வரணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு வரைமுறை இல்லை. அப்போ அது ரேண்டமாக எதேச்சையாக எப்போ வேணால் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. கிரக பிரத்திகை எப்படி, உன்னுடைய ஜாதகப்படி சில எண்ணங்களெல்லாம் அந்த நேரத்தில் தோன்றும், அதுக்கு முன்னாடி தோன்றாது. உங்கள்கிட்ட பணமெல்லாம் வசதியெல்லாம் இருக்கும் பொழுது சில எண்ணம் தோன்றாது. பணமெல்லாம் தீர்ந்த பிறகு தானம் பண்ணலான்னு ஒரு ஆசை வரும். அந்த எண்ணம் அப்போ வருது, அதுக்குண்டான கிரகம் அங்கே நகர்ந்துருக்கும். இப்போ கிரகம் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா? அப்படி இல்லை. நம்முடைய வாழ்நாளில் எந்தெந்த எண்ணங்கள் எப்பொழுது உதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரை இருக்குது. அதுதான் தலைவிதின்னு சொல்கிறோம். எண்ணங்களை மட்டும் கொடுக்கும், ஆனால் அதை நிறைவேற்றுவது நம்முடைய பலத்தில் இருக்கிறது.
நம்முடைய ஆளுமையில் இருக்குது. அதைத்தான் நம்ம ஃப்ரீவில்ங்கிறோம். வாசனை ரூபமாக எண்ணங்கள் தோன்றலாம், அது தலைவிதி. ஆனால் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா, அதுதான் ஃப்ரீவில்லுங்கிறோம், அதை மதிங்கிறோம். வாசனையினால் வர்றது விதின்னா அதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு நிர்ணயிக்கிறது பேர் மதின்னு பேர். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே, விதிப்படி உனக்கு ஒரு எண்ணம் எழுந்து அது ஒரு தவறான வழிக்கோ அதர்மமான வழிக்கோ நஷ்டமான வழிக்கோ செல்வதற்கு அந்த தலைவிதி உன்னை எண்ணங்களை தூண்டினால் கூட, பெரியவர்களுடைய உபதேசங்களும் நல்ல நல்ல புஸ்தகங்களுடைய படிப்பதனாலும் நல்ல வாசனைகளாலும் இப்போ நம்ம சேர்ந்திருக்க சேர்க்கையாலும் கூட நாம் மதியை பயன்படுத்தலாம். அப்பொழுது விதி அங்கே செயல்படாது. அதனுடைய வேலை குறிப்பிட்ட காலத்தில் எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறது தான். தலைவிதிக்கு அவ்வளவுதான் சக்தி இருக்குது. ஆனால் தலைவிதி உன்னை செய்ய விடுச்சு தூண்டாது. தலைவிதியினால தான் நான் கொலை செய்தேன், தலைவினால் தான் திருடினேன், தலைவிலாக தான் நான் இதை செய்துட்டேன்லாம் சொல்ல முடியாது. தலைவிதி உனக்கு அந்த எண்ணங்களை தான் பிறப்பிக்குது. அதோடு அதனுடைய பலம் முடிஞ்சு போயிடும். அது பேர் சங்கல்பம்னு பேர். சங்கல்பங்கள் எது வந்தாலும் அதை ஆசையாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்குது, அல்லது அதை விட்டு விடுவதும் உங்கள் நம்ம கையில் இருக்குது. இப்போ எவன் ஒருவன் சங்கல்பங்களை எல்லாம் துறந்து விடுகிறானோ அவன் பற்று விட்டவன் ஆகிறான். அவன் எதுவுமே சங்கல்பத்துக்கு அவன் இடம் கொடுக்கறதில்ல, அவனோட விதி வேலை செய்வதில்லை. 9 கோள்களும் கூட தோற்று போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே. முருகனை நினச்சிட்டோம்னா அப்புறம் கோள் என்ன செய்யும், நாள் என்ன செய்யும்? முருகனை நினச்சிட்டான் நான், இவன் சங்கல்பத்தெல்லாம் விட்டு முருகனத்தை நினச்சிட்டு இருக்கிறான். சங்கல்பம் எப்படி வேலை செய்யும்? முருகா முருகான்னு முருகனை நின்றுட்டு இருக்கும்போது அவனுக்கு துஷ்ட எண்ணங்களெல்லாம் வரலாம். அதை முருகன் அப்போ அழிச்சிடுறானே, முருகனுடைய எண்ணங்களால் போயிடுச்சு. அப்போ கோள்களெல்லாம் வேடிக்கை பார்க்கும். நம்மெல்லாம் எவ்வளோதான் தூண்டி விட்டால் கூட இவன் தப்பு செய்ய மாட்டேங்கிறான். இந்த விதிப்படி இவனை மாட்டி விட்டு இவனை கஷ்டப்படுத்திருக்கணும், ஆனால் அந்த முருகன் கெடுத்துட்டானே அப்படிங்கிறார். இப்போ கோள்களுக்கு பலம் இல்லாமல் போவதற்கு காரணமே முருகனுடைய எண்ணம் தான். முருகன் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள், எல்லா நேரங்களும் நம்முடைய சங்கல்பங்கள் எல்லாம் முருகன் மீதே நாம் வைக்கிறோம். முருகனுக்கு மேலே நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க, குரு மேலே வைங்க, விஷ்ணு மேலே வைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் மேலே வைங்க. எண்ணங்களை நல்ல காரியத்திலே சிந்திக்க விட்டால் வாசனையினால் வருகின்ற எண்ணங்கள் அந்த வாய்ப்பு முடிஞ்சு போனால் மறுபடியும் மறுநாள் வராது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கு ஒரு சங்கல்பம் வருதுன்னு வைங்க, இப்போ கூட உங்களுக்கு சங்கல்பம் ஒன்று வரலாம். விதிப்படி ஒரு காரியம் செய்வதற்கு சங்கல்பங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சத்சங்கத்தில் இருக்கிறோம். இந்த சமயத்தில் நாம் நல்ல விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த சங்கல்பங்கள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, நாம் பயன்படுத்தவில்லை, அழிஞ்சு போச்சு. இப்படி தியானத்தில் அமர்வதாலும் ஜபம் செய்வதாலும் நாம சங்கீர்த்தம் செய்வதாலும் சத்சங்கத்தில் கூடுவதாலும் இந்த பக்தியிலே ஈடுபடுவதாலும் ஒரு விதியை வெல்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? விதியினுடைய சக்தி அவன் செயலற்றதாக செய்து விடுகிறான். இதுதான் வேறு. சுவாமிஜி, சென்ற வாரங்கள் அன்பர்களின் கேள்விகள் சில விடுபட்டிருக்கின்றன, அதை கேட்கலாம். சொல்லுமா, கேள்வி. மாணிக்க வாசகரும் ஆண்டாள் நாச்சியாரும் முறையே சிதம்பரம் மற்றும் ஸ்ரீரங்க கருவறையுள் சென்று இறைவனோடு கலந்தனர் என்று படிக்கிறோம். இதன் தாத்பரியம் என்ன? இது சாத்தியம்தானா? ஸ்ரீகாந்தன் கனகரத்னம் கேட்டிருக்காருங்க சுவாமிஜி. இதெல்லாம் நம்முடைய செவி வழி செய்திகளாக இலக்கியங்களிலே எழுதப்பட்டு வருது. இலக்கியங்கள் எழுதுகின்ற கவிகளுக்குன்னு சில சுதந்திரம் இருக்குது. இந்த கவித்துவம் கருதியும் சில புகழ்வதற்காகவும் துதி செய்வதற்காகவும் சில மகிமைகளை அவங்க புகுத்தி செய்வாங்க. இப்போ நாம் பார்க்கின்ற திரைப்படங்களில் கூட ஒரு கதாநாயகனுக்கு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு சக்தியே இருக்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. ஒரு மனிதனால் அந்த அளவுக்கு சக்தியெல்லாம் இருக்காது. அது பொய்டிக் லைசன்ஸுங்கிறோம். ஒரு கவிதை எழுதுகிறவனுக்கு சில லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அவன் எப்படி வேணால் செய்யலாம். அவ்வாறு இந்த மகான்களுடைய வாழ்க்கையில் உண்மையில் நடந்ததெல்லாம் இருக்கும். ஆனால் அதையும் சேர்த்து கற்பனை வளத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவது கவித்துவத்தில் இருக்குது. நாம் அதை நம்ம பொய்யனும் விட வேண்டாம், உண்மையினும் நம்ம எடுத்துக்க வேண்டாம், அதை ரசிப்போம், அவ்வளவுதான். நமக்கு வேண்டியது ஆண்டாளுடைய திருப்பாவையில் நமக்கு கொடுத்துருக்கின்ற கர்மயோகம் ஞான யோகமும் தான் முக்கியம். மாணிக்க வாசகர் நமக்கு கொடுக்குற சிவபக்தியும் அங்கே மோட்ச சாதனத்தையும் தான் நமக்கு எடுத்துக்க வேண்டும். அதை விட்டுட்டு அவங்க காற்றுல கரைஞ்சாங்களா,
எப்படி போனாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது நாம் எண்ணெயை விட்டு பின்னாக்குக்காக ஆசைப்படுற மாதிரி இருக்குது. அவங்க எப்படி போயிருந்தா என்ன? ஒருவேளை அவங்க வந்து சாதாரண மனிதர்கள் மாதிரி செத்து இருந்தாக்கா அந்த ஆண்டாள் எழுதின பாட்டுக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போயிடுமா என்ன? யாருக்கு எந்த மதிப்பு வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க. வெகுஜன மக்களுக்கு தத்துவ ரீதியாக இந்த பக்தியை நடத்துவதற்கு தெரியாது. அதனால் மகிமைகளை காட்டினா தான் அவங்க வந்து வருவாங்கங்கிறதுனால மகான்கள்கிட்ட மகிமை இருப்பதாக இந்த பொயட்டிக் லைசன்ஸுங்கிற முறையில் சொல்கிறாங்க. சரி, என்ன தான் நடந்தது? ஆண்டாளுக்கும் மாணிக்க வாசகருக்கும் அல்லது திருஞான சம்பந்த ஜோதியில் கலந்தார்னு சொல்கிறாங்க. அவர் திருமண கோலத்திலே அப்படியே திருமண கோஷ்டியோடவே அந்த ஜோதியில் கலந்ததாலாம் சொல்கிறாங்க. அருட்ஜோதி வள்ளலாரும் ராமலிங்க அடிகளும் அப்படியே ஜோதியாக கரைந்ததாக சொல்கிறார்கள். இப்படியும் சில மகான்களுடைய வாழ்க்கையில் அந்திம காலம், இந்த முடிவு காலத்தில் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. நமக்கு தெரியலங்கிறதா முக்கியமே தவிர அது இப்படி தான் நடந்தது நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஆண்டாள் எங்கே போனாங்கன்னு தெரியல, மாணிக்கவாசகர் என்ன ஆனார்னு தெரியல, ஜோதி ராமலிங்கம் கதவு சாத்திட்டு உள்ளே போனார் என்ன ஆறுன்னு நமக்கு தெரியலன்னு வைங்க. அப்போ நம்ம கற்பனை வளத்தை வச்சு இப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அவ்வளவுதான். என்ன நடந்திருக்கலாம் அதை நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இன்னொரு விஷயம், மகான்கள் எல்லாம் இவ்வாறு அமானுஷ்யமாக காற்றில் கரைவதும், இறைவனோடு சிவலிங்கத்தில் போய் கரைவதும், அல்லது பெருமாளுடைய சரீரத்திலே அப்படியே கரைவதும் அது உண்மை அப்படின்னு தான் மகான்களுக்கு இதுதான் லட்சணம்னு சொன்னோம்னா, எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் சாதாரண நம்ம மனிதன் மாதிரி தான் அவங்க இறந்துருக்கிறாங்க. ஜலசமாதி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, ஜீவசமாதி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, கேன்சர் நோய்பட்டு இறந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க. பரமஹம்சரே அவர்களுக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் புற்றுநோயில் தான் இறந்தார். விவேகானந்தரும் இந்த செரப்ரல் த்ராம்போசிஸ் அப்படின்னு இரத்த குழாய் வெடிப்பில் தான் ஒரு இளமையிலேயே இறந்தார். இவங்களெல்லாம் மகான்கள் இல்லையா? அப்படின்னு நம்ம மகான்களுடைய மரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாம் நிச்சயப்படுத்தக்கூடாது. வேதமே சொல்லுது, சங்கரரும் சொல்கிறார், மகான்கள் இந்த பிரம்மஞானிகள் சாக்கடைய ஓரத்துலையும் இறந்து கிடப்பாங்க, சண்டாளன் வீட்லேயும் இறந்துருப்பாங்க, அல்லது காசியிலும் கூட அவங்க இறப்பாங்க, எங்கே வேணாலும் இறப்பாங்க, எப்படி வேணாலும் இறப்பாங்க. அந்த அந்திம காலம் சரீரம் முடியறதுக்கு பிராரப்தத்தின் பசத்தில் இருக்குது. மற்றபடி அந்த மரணத்தை எப்படி அடைந்தார்கள்? அவர் வாழும்போதே அவர் சமாதி கட்டிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டார். அவர் பெரிய மகான். அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த தேதியில் தான் நான் இறப்பேன்னு. அதே தேதியில் அவர் இறந்தார் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்லாம் சொன்னால் தான் அவங்க மகான்கள்லாம் கிடையாது. சில பேருக்கு அப்படி சொல்லியிருக்கலாம், சில பேர் இப்படி இருந்திருக்கலாம். சரி, பொதுவாக மகான்களுடைய கடைசி வாழ்க்கையில் அவங்க உலக மக்கள்லேருந்து பிரிஞ்சிடுவாங்க. நீண்ட காலம் உலக மக்களோட வாழறாங்க. சீடர்கள் வருவாங்க, பக்தர்கள் வருவாங்க, அவங்களுடைய பின்பற்றுகளும் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அருட்பெரும் ஜோதியாக இருந்தாலும் சரி, சங்கராச்சாரியாருக்கும் கூட பார்க்கும் பொழுது கடைசி காலம் வரைக்கும் அவங்களுடைய மாணவர்கள் கூடவே தான் இருந்தாங்க. அப்புறம் அவரே சொன்னார், உங்களுக்கு நான் வேலை கொடுத்துருக்குறேன், 4 இடங்களில் வந்து மடங்களை நிறுவி இருக்கிறேன், நீங்கள் 4 பேரும் அந்தந்த மடத்தில் போயிட்டு சங்கரனுடைய இந்த அத்வைத வேதாந்தத்தை நீங்கள் தொடர்ந்து அருந்து போகாமல் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இந்த 4 மடங்களும் சங்கராச்சாரியர் இருந்து கொண்டிருக்கிறது. சங்கரர் என்ன ஆனார் அது நமக்கு தெரியாது. அதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. என்ன பண்ணியிருப்பார் அவர் நினைக்கிறீங்க? அவர் உலக மக்களிலேருந்து பிரிந்து அவருக்கு வந்து வயிற்றுப்போக்கில் ரத்தம் போயிட்டு இருந்தது. அப்படி தான் அவருடைய கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டார். இதை குறித்து ஆனந்தகிரி போன்றவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. சுவாமி, இது மாதிரி உங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்குதே, உங்களுடைய இந்த உடையெல்லாம் நான் துவைக்கும் போது பார்த்து என் மனசு கதறுதே, நீங்கள் சரி பண்ணிக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சரி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாரையும் விட்டுட்டு கைலாயத்தில் நடந்து போயிட்டார். அவர் தனியாக போயிடுவார். இந்த காலத்துலலாம் நம்ம மறைந்து போகிறது இடமே இல்லை. ஜிபிஎஸில் நம்ம செல்ஃபோனில் ட்ராக் பண்ணிடுறாங்க. அந்த காலத்தில் மகான்கள் கடைசி காலத்தில் மக்கள்கிட்டேருந்து விலகி வனத்தில் போய் மறைஞ்சிடுவாங்க. பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே தனியாக போய் இருந்து அங்கே தவம் செய்து அங்கே மறைஞ்சிடுவாங்க. அவங்க என்னன்னாங்க நமக்கு தெரியாது. அவங்களுடைய பிணம் எங்கே இருந்து கூட தெரியாது.
அது கெட்டழுகி போகும்பொழுது இது தானா இவங்க தானான்னு சொல்ல முடியாது. அப்படி கண்டுபிடிச்சவங்களும் அப்படி வந்து வெளிப்படுத்தவும் மாட்டார்கள். இப்படி தான் அந்த காலத்தில் நடந்தது. எத்தனையோ மகான்கள் கடைசி காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கு பக்கத்துலேயும் வனம் இருக்கும். கிராமங்கள் வனாந்திரம், கிராமம் வனாந்திரம், நதி இப்படி தான் இருக்கும். இப்போ மாதிரி சாலைகளோ நெடுஞ்சாலைகளோ ஊருக்கு கலெக்ட் பண்ணுறதோ எல்லாரையும் ட்ராக் பண்ணுறதோ அப்போல்லாம் கிடையாது. ஒரு ஊரில் விட்டு வெளியே போனாலே யாருக்கு என்னன்னே தெரியாது. திரும்பி வருவாங்களான்னு நிச்சயமும் கிடையாது. அப்படி தான் ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்கவாசகரும் மற்ற அவங்களுடைய அந்திம காலத்தில் எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாத போது நாம சில கற்பனைகளை சொல்லிக்கொள்கிறோம். அவங்க இறைவனோடு கலந்தார்கள். அதில் தப்பே கிடையாது. ஏனென்றால் ஜீவன் முக்தி அடைந்தவங்களெல்லாம் இறைவனோடு கலந்தவர்கள் தான். இப்பொழுதே வாழுங்காலத்திலே தயானந்த சரஸ்வதி போன்றவங்களும் குருபரானந்தர் போன்றவங்களும் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்டு இந்த அகங்காரம் என்கின்ற தனித்துவம், இந்த சரீரத்தில் நான் இங்கு இருக்கிறேன் என்ற ஒரு தனித்துவம் இருக்குது இல்லையா, நான் இந்த உலகம், உங்களிலிருந்து நான் வேறு, உலகத்திலிருந்து நான் வேறு, இறைவிலிருந்து நான் வேறுன்னு ஒரு தனிமைப்படுத்திக் கொள்கிறோமோ அது இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்கிறோம். தனித்துவம் என்று சொல்கிறோம். அது பேர் ஜீவத்துவம்னு வேறு, அது அகங்காரித்துவம்னு வேறு. இவங்களுக்கு அந்த தனித்துவம், அகங்காரித்துவம், ஜீவத்துவம் அழிந்து போன உடனே அவங்க எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் இருக்கின்ற பிரம்மமாகவே அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அது பேர் தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம், இறைவனோடு கலத்தல். அப்போ அதனால் சரீரத்தில் இருக்கும்போதே அவங்க கலந்துட்டாங்க. ஆண்டாளும் சரீரத்தில் இருக்கும்போதே கலந்துட்டான். மாணிக்கவாசகரும் சரீரத்தில் இருக்கும்போதே கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சரீரம் எங்கே போச்சுங்கிறத பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டியதில்லை. நிச்சயமாக எல்லா மகன்களுமே இந்த முக்தி தசையில் இறைவனோடு கலக்கிறாங்க. அதுதான் நாமும் ஆசைப்படுறோம். நீங்கள் கேட்குறவங்கெல்லாம் கூட வாழும் பொழுதே அகங்காரத்தை ஆத்மாவில் கரைத்து இப்பொழுதே இறைவனோடு கலந்து விடுங்கள். இது மகான்களுக்கு தான் நடக்கும்னு அவசியம் இல்லை, சாமானியர்களுக்கும் கிடைக்கும். இந்த உண்மை தத்துவம் தெரியணும், அவ்வளோதான். தத்துவ தரிசனம். இந்த தத்துவத்தை தரிசனம் பண்ணிட்டோம்னா இவ்வளவு தான் விஷயமா, நானுங்கிறத கொண்டு போய் ஆத்மாவில் வைக்க வேண்டித்தானே பாக்கி. உலகத்தில் வச்சோம்னா நான் ஜீவன், அது உலகத்துலேருந்து விடுபட்டு ஆத்மாவில் கொண்டு போய் வச்சுட்டேன்னா நான் வந்து முக்தன். இதை நான் பண்ணிடுறேனே அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பரம சந்தோஷம். அதுதான் ஜீவன் இறைவனோடு கலத்தல் என்பது. நல்ல சரீரம் அழிந்து அது காணாமல் போவதை பற்றி நாம் எந்த விதமான கருத்து பேதமும் வேண்டாம். அவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும். உறுதியற்ற நிலையை கையாள்வது எப்படி? ஹவு டு ஹேண்டில் அன்சர்டனிட்டி? கர்மயோகம் மட்டுமே இதற்கு வழியா? ஷாலினி யூஎஸ்லேருந்து கேட்டிருக்காங்க சார். பட் அன்சர்டனிட்டி, நிச்சயம் இல்லா தன்மை அப்படின்னு விஞ்ஞானத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது. எதை சொல்கிறாங்க? இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது, இந்த பொருள் நம்ம வச்சு சம்பாதிக்கிற பொருள் நிலை இல்லாதது, உறவுகள் நிலை இல்லாதது, இந்த கிளைமேட்டு நிலை இல்லாதது, அதை அவங்க சொல்லலை. அன்சர்டனிட்டி பிரின்சிபிளுங்கிறது நம்ம பார்க்கின்ற இந்த உலகத்தில் நடக்கின்ற நிலையற்ற தன்மை. நம்ம பேசுகிறோம் இல்லையா, வாழ்க்கை நிலை இல்லாதுங்க, இன்றைக்கி இருக்க நாள் இருக்க மாட்டான், கோடி கோடியாக சம்பாதிச்சான், அடுத்த நிமிஷமே எல்லாம் காணா போச்சு அப்படின்லாம் சொல்கிறான். அந்த நிலையில்லா தன்மையை அவங்க சொல்லலை. இந்த பிரபஞ்சமே நிலையில்லா தன்மையின் அடிப்படையாக வச்சு தான் இருக்குதான். இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதார பொருள் எதுன்னு பார்க்கணும். அந்த ஆதார பொருள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நம்ம விஞ்ஞானப்படி அணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனையுமே அணுக்கள். நானும் நீங்கள், இந்த வஸ்திரம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்முடைய மக்கள், குழந்தை எல்லாருமே அணுக்கூட்டங்கள் தான், அணுக்களுடைய சேர்க்கை தான். அப்போ ஆதார பொருள் எதுன்னா அணுக்கள். அணுக்களுக்கும் ஆதார பொருள் இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா அணுக்களும் சில பொருளால் சேர்க்கப்பட்டிருக்குது. அதையும் உடைச்சி பிரித்து போட்டோம்னா இனிமேல் பிரிக்க முடியாமல் ஒரு ஆதார வஸ்து கிடைக்கும் இல்லையா, அந்த வஸ்துவனுடைய தன்மை என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது நித்தியமா அனித்தியமா, அப்படியே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ விஞ்ஞானிகளுடைய ஒரே பதில், அதை பற்றி நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது, அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆதார துகள்னுடைய தன்மை எப்படி இருக்கும்? நீங்கள் ஆதார துகள்னா என்னன்னு சொல்லுவீங்க, துகள்னா என்ன தெரிவிங்க? ஜன்னலில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தில் தூசு தும்பெல்லாம் பறக்குதுல, அதான அணுத்துகள்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்கமே ஒரு தனித்தனி துகள்களால் ஆனது தான். இதெல்லாம் சேர்த்து வரும்போது தான் மலை, மண், பூமி, சூரியன்,
நதி, நீர், மனிதன், உடம்பு இதெல்லாம் உண்டாகுது. அணுக்களை பிரிச்சிடலாம். ஒரு பொருளை இங்கே இருக்கிற இந்த பொருள் இதுவும் அணு கூட்டத்திலானது தான். கோடியான அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பொருள் இருக்குது. இது ஒவ்வொரு இழையும் செல்லுலோஸ் அப்படிங்கிறோம். இவ்வளோ கெட்டியாக இருக்குதே செல்லுலோஸ்ன்னா அதுக்குள்ளே லிக்னின் கொஞ்சம் கலந்துருக்குதுங்கிறோம். அது ஏன் ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னா அது லிக்னினும் கூட பெக்டினும் இருக்குதுங்கிறோம். ஸோ பெக்டின், லிக்னின், செல்லுலோஸு, ஒலிகோ செல்லுலோஸு இப்படி எல்லாம் பொருளெல்லாம் சேர்ந்து தான் இந்த நார் உண்டாயிருக்குது. இந்த கலப்பை கொஞ்சம் மாற்றிட்டோம்னா வேறு ஒரு பொருளாகவும் இது மாறலாம். கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கலாம், கட்டியாக இருக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே அணுக்களுடைய கூட்டம் தானே. இந்த அணுக்களுக்கு ஆதார பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் மோஸ்ட் அல்டிமேட் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்டிகிள் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு பார்ட்டிகிளை நம்ம டிஃபைன் பண்ணணும், வரையறை செய்யணும் அப்படின்னா அது முதல்ல அதனுடைய இருப்பின் இடத்தை நமக்கு சொல்லணும். இருக்கிற இடத்த நம்ம சொல்லணும். இருக்கிற இடத்த எப்படி சொல்லுவோம்? XYZ கோஆர்டினேட்டில் சொல்லணும். இங்கே நான் இருக்கிறேன்னு வைங்க, இந்த அறையிலேருந்து இந்த சுவர்லேருந்து நான் எவ்வளோ தூரம் இருக்கிறேன், கூரையிலேருந்து நான் எவ்வளோ தூரம் இருக்கிறேன், இந்த பின் சுவர்லேருந்து நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டோம்னா என்னுடைய இடம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பேர் XYZ கோஆர்டினேட். 3 கோஆர்டினேட். சார் இங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து எடுக்க வேண்டாமன்னா வேண்டாம், இது ஒன்றே போதும். இங்கேருந்து எடுத்தால் போதும், கீழேருந்து எடுக்க வேண்டியதில்லை. பின்னாடிருந்து இங்கே எடுத்தால் போதும், முன்னாடிருந்து எடுக்க வேண்டியதில்லை. மினிமம் 3. இந்த 3ம் ஒரு பொருளுக்கு இருப்பிடத்தை சொல்லுகிறது இல்லையா? அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இடம் காட்டணும். இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அந்த பொருளுக்கு ஒரு விசை இருக்குது, அதற்கும் ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தை நீங்கள் அளவிடணும். அது பேர் மொமெண்டம்னு பேர். மொமெண்டம்ங்கிறது மாஸ் இன் மல்டிப்ளை பை வெலாசிட்டி. அதனுடைய வேகத்தையும் கனத்தையும் எடையையும் சேர்த்து பெருக்குனாக்கா அது பேர் மொமெண்டம்னு பேர். அந்த மொமெண்டத்தை நீங்கள் அளந்து சொன்னோம்னா தான் இந்த ரெண்டும் தான் ஒரு பார்ட்டிகளினுடைய லட்சணம். இந்த மொமெண்டத்தை நீங்கள் அளந்தோம்னா அளக்கணும்னு நினச்சா அது இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியாது. இருப்பிடத்தை XYZ கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படி கண்டுபிடிக்காதுன்னு அப்படி தான் கண்டுபிடிக்க முடியாது. யாராலும் ஒரு பொருளை அசையாமல் நிறுத்தினாதான் இருக்கிற இடத்த சொல்ல முடியும். அசையாமல் நிறுத்திட்டீங்கன்னா மொமெண்டம் உங்களால் மெஷர் பண்ண முடியாது. மொமெண்டத்தை நீங்கள் மெஷர் பண்ணணும்னா அது அசைஞ்சிக்கிட்டு இருக்கும், அப்போ இடத்த நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிளுடைய இடத்தையோ அசைவையோ ஒரே சமயத்தில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இது பேர் அன்சர்டனிட்டி, நிச்சயமில்லா தன்மை. அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஹெய்சன்பர்க்குங்கிறவர் இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறார். இதுக்கும் இந்த உலக நிலைன்றதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுவும் சம்மந்தம் இருக்குதான். அதனுடைய கருத்தை நம்ம இங்கே கையாளுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்திருக்குது. அவங்க கேள்வி மறுபடியும் படிங்க. How to handle uncertainty, கர்மயோகம் மட்டுமே இதற்கு வழியா? இப்போ அவங்க எதை வச்சு அவங்க பேசுகிறாங்க, எந்த நோக்கத்தில் அவங்க பேசுகிறாங்க, அன்சர்டனிட்டி பிரின்சிபலுங்கிறத நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். இப்போ கர்மயோகத்துக்கு என்ன இதுக்கு சம்பந்தம் அப்படின்றது எனக்கு ஒன்றும் அது புரியப்பட மாட்டேங்குது. அவங்க அன்சர்டனிட்டிங்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் நிலையற்றது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, மாறக்கூடியது அப்படின்ற நிலையை சொல்கிறாங்க. சரி, மாறுகின்ற நிலைன்னு ஒன்று இருக்குதுன்னு வைங்க. ஒரு பொருள் அல்டிமேட் பார்ட்டிக்கிள், அதனுடைய இடமும் தெரியல, இடம் தெரிந்தால் அதனுடைய வேகம் தெரியல, வேகம் தெரிஞ்சதுன்னா இடம் தெரியல அப்படின்னு இருக்கிறதுனால நாம் இந்த அல்டிமேட் பார்ட்டிகளே நமக்கு திட்டம் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் இந்த திட்டபூர்வமான உலகம் மட்டும் திட்டமாக எப்படி இருக்கும்? ஒரு பொருளுடைய ஆதார பொருளே திட்டம் இல்லாமல் இருக்குது. ஒரு திட்டம்னா இங்கே தான் இருக்கணும், பிடிச்சி வச்சா அங்கே இருக்கணும். இப்படி திட்டமில்லாத உலகில் எப்படி திட்டபூர்வமான அந்த உலகம் உண்டாகுது? இப்போ திட்டமில்லாதது நம்ம என்ன பேர் வைப்போம்? கயாஸ் அப்படின்னு பேர் வைப்போம், குழப்பம்னு பேர் வைப்போம். திட்டம் இல்லைன்னா ஒரே குழப்பம். நம்மெல்லாம் இந்த டேட்லேயே இந்த நேரத்தில் இந்த உட்காரவங்கிறது ஒரு திட்டம் இருக்குது, அதனால் நம்ம எல்லாம் சந்திக்க முடியுது. ஒரு திட்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி இந்த மீட்டிங் நடத்த முடியும்? இந்த நேரத்தில் இந்த இடத்துல நாமெல்லாம் இருக்கணும்னு. அப்போ கயாஸ்னா என்ன அர்த்தம்? எதுவும் எப்பவும் நடக்கலாம், எதுக்கு முன்கூட்டி ஒரு திட்டம் இல்லை அப்படின்னு ஆகுது. அப்போ திட்டமில்லாத நிலையை கயாஸ்ன்னு சொல்கிறோம்.
இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரமே திட்டமில்லாமல் கயாசில் இருக்குது. அப்புறம் ஆனால் அதுலேருந்து உண்டான பிரபஞ்சம் மட்டும் திட்டமாக குறிப்பிட்ட மாதத்தில் வெயில் காலம், ஜூன் மாதம் வந்துருச்சுன்னா வெயில் பழகுது, மே மாதம், அதுக்கப்புறம் மழை காலம் வந்துட்டு போகுது, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, அப்புறம் சம்மரில் இருக்க தண்டர் ஸ்ட்ராம்னு சொல்லக்கூடிய இடி முழக்கத்தில் இருக்குது. இப்படி வருஷா வருஷம் இப்படி தானே நம்ம பார்த்துட்ருக்குறோம். பூக்கள் அந்தந்த நேரத்தில் பூக்குதே. டிசம்பர் பூ டிசம்பரில் பூக்குது, மே ஃப்ளவர் மேலே பூக்குது. இவங்களுக்கு தான் யார் கேலண்டரை சொல்லி கொடுக்குறாங்க? இந்த திட்டத்தெல்லாம் யார் வகுத்தாங்க? இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து ஒரு திட்டபூர்வமாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் திட்டத்தில் இருக்கிறதா அல்லது திட்டம் இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறதா அப்படின்னா, ஆதாரம் பார்த்தா குழப்பமாக இருக்குது, மேலே இருக்கக்கூடிய கட்டுமானத்தை பார்த்தா திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முரண்பாடாக இருக்கிறது இல்லை? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் இதை சிந்திக்கும் பொழுது, திட்டமாக இருந்தால் ஒன்று அது பரிணாமம் ஆகாது. ஒரு திட்டப்படி வச்சிட்டோம்னு சொன்னால் அது வேறொன்றாக மாறி முகிழ்ந்து புதுசெல்லாம் உண்டாக முடியாது. திட்டப்படி எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டிங்க வச்சுங்க, புதுசு எப்படி உண்டாகுங்க? ஒருவேளை எல்லாமே கயாஸ் இல்லை, எல்லாமே திட்டப்படி நடக்கணும்னா இன்றைக்கி செல்ஃபோனே நம்மக்கிட்ட இருக்காது. அது திட்டத்தில் இருந்தால் தான் வரும். ஒருவேளை திட்டத்தில் இல்லைன்னா இது வராது. இப்போ நம்ம எது வேணால் நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. காரணம், நம்மிடம் ஒரு சீரின்மை இருக்கிறது, எதையும் நாம் செய்வதற்கு வேண்டிய அன்சர்டனிட்டி நம்மக்கிட்ட இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். இப்போது இதை சிந்திக்கும்போது டென்னிஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன், டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே மார்டினோ அப்படிங்கிற ஒரு லேடி, ஸ்டெஃபி கிராஃப் என்ற ஒரு பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணோட 32 வயசு 2 மடங்கு பெரிய பொம்பளை போட்டியிடுறாங்க ஃப்ரெஞ்சு ஓப்பன் கோர்ட். அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாங்க. உடம்பு இப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது, காலை விரிஞ்சு காலை இப்படி பரப்பிக்கிட்டு இந்த போகிறோமா அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க. அந்த பொண்ணு சர்வ் பண்ணுறா. இவங்க வெயிட் பண்ணலாமில்ல, ஏன் உடம்பு ஆடிக்கிட்டே இருக்குது? நிலையாக இருந்துட்டோம்னு சொன்னால் நாம் பந்து வரும்பொழுது நம்ம போடுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நாம் ஆடிக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் திட்டமாக இல்லைன்னு பார்க்குறேன். ஆனால் திட்டமாக தான் ஆடுறாங்க. அந்த பந்தை கையாளும் போது திட்டம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய திட்டம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு அன்சர்டனிட்டி அவங்ககிட்ட இருக்குது இல்லை? அன்சர்டனிட்டி இருந்தால் செர்டனிட்டி வருது. செர்டனிட்டி வந்துடுச்சுன்னு வைங்க, அப்புறம் கிரியேட்டிவிட்டியே கிடையாது. அந்த ஆட்டத்தை யார் பார்க்க போகிறாங்க? எங்கே இருப்பாங்கன்னு அவங்களோட ஆட்டத்தை பார்க்கும்போதே எங்கே விழப்போகுது, எங்கே தட்ட போகிறாங்க, எங்கே பாய போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க, அங்கே பார்க்குறாங்க, இது பவுண்ட்ரிக்கு வெளியே போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அமைதியாக இருந்துடுறாங்க. அப்புறம் அந்த இடத்துல சொல்கிறாங்க பவுண்ட்ரிங்கிறாங்க, அது வெளியே போயிடுச்சு, மறுபடியும் செகண்ட் சர்வ் இப்படி போடுறாங்க. இந்த ஆட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய செயல்படும் அந்த ஸ்டெஃபி கிராஃபோ மார்டினோவோ 2 பேரும் பார்த்தா ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறாங்க. அடுத்த பந்தை எங்கே வீச போகிறேன், அடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்டெஃபி கிராஃபுக்கு நம்ம கோர்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போவோமா, அல்லது இந்த எதிர்ப்பு போட்டியில் போட போகிறோமா, அல்லது பக்கத்தில் நெட்டுக்கு பக்கத்துலேயே விளையாடுறபடி செய்ய போகிறோமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த கடைசி நிமிஷத்தில் தான் அவங்களுடைய அந்த செயல் வருது இந்த ப்ராக்டிஸில். அப்போ அவங்ககிட்ட ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது இல்லை? அன்சர்டனிட்டி இருந்தால் தானே அது அழகாக இருக்குது. ஒரு வேளை முன்கூட்டியே எழுதின ப்ரோக்ராம் படி அது விளையாடிட்டு இருந்தால் யார் போய் அங்கே உட்காந்து பார்க்க போகிறாங்க? யார் கப்புக்கு ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல போகிறாங்க? செர்டனிட்டி ஆகிப்போச்சு, நீ தான் ஜெயிக்க போகிறேன்னு ஆகிப்போச்சு. அன்சர்டனிட்டி இருந்தால் தான் க்ரியேட்டிவிட்டி இருக்கும். இப்போ பகவானே இந்த பிரபஞ்சத்தை அன்சர்டனிட்டியில் விட்டு நீயே உருமாறிக்கொள், நானே திட்டம் போட்டு வச்சிட்டோம்னா பரிணாமமே இருக்காது. அவர் என்ன படைச்சாரோ அப்படியே நின்று போயிடும். ஃபஸ்ட்டு லெவல் கிரியேஷன்லேயே இந்த பிரபஞ்சம் நின்று போயிருக்கும். இன்றைக்கி இந்த பிரபஞ்சம் பரிணாமம் அடைந்து கொண்டு கலியுகத்தில் வளருது. அப்போது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லி திரேதாயுகத்தில் எல்லாருமே சத்தியவான்களாக இருந்தாங்க, தவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே தானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு இல்லாமல் யஜ்ஞம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கலியுகத்தில். இதுதான் முக்திக்கு வழின்னு அப்படின்லாம் சொல்லியிருக்கதை பார்க்குறோம். ஏன் இந்த யுகங்களே இப்படி மாறிக்கிட்டு இருக்குது? ஒரு திட்டம் இருக்குதா? திட்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும்
அதுக்கு பின்னாடி ஆதார பொருள் பார்த்தா ஒரு அன்சர்டனிட்டி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அன்சர்டனிட்டி இல்லைன்னு சொன்னால் மனிதன் இந்த உலகத்தில் வாழ மாட்டான். அவனுக்கு டேட்டை குறிச்சாச்சு, இன்றைக்கி இந்த டேட்டில் தான் சாக போகிறேன், இந்த டேட்டில் பிறக்க போகிறேன், இந்த நேரத்தில் உனக்கு சம்பளம் வரணும்னா அட போயா இது ஒரு வாழ்க்கையாம்பா. ஆனால் அது இல்லாத போது தான் ஜோசியர் பின்னாடி ஓடுறான். ஜோசியரும் வந்து திட்டமாக சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்கள் திட்டப்படி இந்த உலகம் வாழப்போகுதுன்னு சொன்னால் புஸ்தகம் புரட்டுற மாதிரி தானே. அடுத்த பக்கம் என்ன வருது, அடுத்த பக்கம் வருது, தூக்கி முடிச்சுட்டு சுபம்னு முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். ஸோ என்டையர் லைஃபை ஒரு சியர்ஃபுல்லாக, ஒரு த்ரில்லாக, ஒரு அட்வென்ச்சராக, ஏமாற்றங்களும் வெற்றிகளும் சுகமும் துக்கமும் இருப்பதற்காகவே இந்த ஃபண்டமெண்டலாகவே ஒரு அன்சர்டனிட்டி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதில் அன்சர்டனிட்டிலேருந்து ஒருத்தன் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இவனால் ஒரு திட்டமாக தான் வாழ முடியும். இவனால் போடுகிற ஒரே ஒரு திட்டம் கர்மயோகம் தான். இல்லைன்னா அவனை இந்த பிரபஞ்சம் இழுத்துட்டு போயிடும். அவன் போக்கில் அது போயிடும். அவன் அறியாமலே அவன் காரியத்தில் ஈடுபட்டுடுவான். அவன் அறியாமலே துன்பத்தில் மாட்டிக்குவான். பகவான் சொல்கிறாரு, உன்னுடைய ஃப்ரீவில் நீ பயன்படுத்தினா ஒரு திட்டத்துக்குள் வருவாய். என் திட்டம் வந்து குழப்பம். இந்த குழப்பத்தில் தான் உன்னை வந்து மாட்ட விட்டு உன்னை வந்து கர்மத்தை பலன் அனுபவிப்பேன். உனக்கு குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் உனக்கு நீயே திட்டம் போடுறதுன்னா கர்மயோகம். ஒரு பாவனை, செய்வதெல்லாம் இறைவனுக்கு, கிடைக்கின்ற பலனெல்லாம் அவர் கொடுத்த பிரசாதம் என்று ஒரு மன உறுதியோடு இருந்தினா நீ அந்த அதிட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சீரின்மையிலிருந்து கூட ஒரு சீரான நிலைக்கு, இரபாத நிலைக்கு, அமிர்தத்துக்கு நீங்கள் போக முடியும்னா இதுதான் போகிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்கிறார். எப்படியோ நான் கர்மயோகத்தை கொண்டு போய் அன்சர்டனிட்டியில் ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். நான் நித்திய வஸ்து, எனது அனுபவங்கள் அனித்திய வஸ்து. நான் நித்திய வஸ்துவாகவும் இருக்க விரும்பவில்லை, அனித்திய வஸ்துவாகவும் இருக்க விரும்பவில்லை. எனில் நான் என்னவாக இருக்கிறேன்? குணசேகர் கணபதியிலிருந்து கேட்டுப்பாருங்க சார். நம்முடைய நான் என்று சொல்கிறேன் இல்லையா, இந்த சரீரம், இது உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்பது என்று சொல்லும் பொழுது அதில் ரெண்டு இருக்குது, ஜீவனும் இருக்குது, ஆத்மாவும் இருக்குது. இந்த ஜீவன் என்பது சரீரம், ஆத்மா என்பது அசரீரி, சரீரமற்றது. ஜீவன் என்பது சரீரம், அது நிலையற்றது. அதுன்னு சொல்கிறாருங்க, மாறக்கூடியது, அனித்தியம், நித்தியம் இல்லை அப்படின்றார். உண்மைதான், ஆத்மா நித்தியம். அப்போ நானே என்னிடத்துல ரெண்டும் இருக்கிறத பார்க்குறேன். நித்தியமான ஒன்றும் அனித்தியமான ஒன்றும் இருக்கு. அசையாமல் இருக்குது தண்டவாளம், அது நித்தியம்னு வைப்போம். அதில் கூட்ஸு, ட்ரெயின், பேசஞ்சர் எல்லாமே போயிட்டு வந்துருக்குது, அது அனித்தியம். எப்போ வரும் போகும், ரெண்டும் அந்த இடத்துல இருக்குது. ஒருவேளை தண்டவாளம் இல்லைனாக்கா இந்த அனித்தியமான கூட்ஸ் வண்டியெல்லாம் போகுமா? போகாது. நித்தியமானது மட்டும் இருந்தால், அனித்தியம் இல்லைன்னா அங்கே பிரபஞ்சமே இருக்காது. அப்போ நான் இருக்கிறேன்னு சொன்னோம்னா, வாழ்கிறேன்னு சொன்னேன்னா எனக்கு அனித்தியமான சரீரமும் வேணும், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரமும் வேணும். அதே சமயத்தில் நித்தியமான ஆத்மா வேணும். ஏன்னா அது கொண்டு தான் அறிவு இருக்குது. அனித்தியமான சரீரத்துக்கு அறிவில்லை. அறிவில்லாததை வாழுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அனுபவிச்சதுன்னு என்ன சொல்ல முடியும்? இந்த சரீரம் ஆத்மா மட்டும் இல்லைன்னா இது என்ன பண்ணும்? கல் மண்ணு மாதிரி தான் கிடக்கும், எழுந்து நடக்காது, எதுவும் செய்யாது. ஆத்மா மட்டும் என்ன பண்ணும்? சரீரம் இல்லைன்னா அது பிரம்மமாக ஆனந்தமாக மாறாமல் அப்படியே கிடக்கும். மாறாததையும் மாறுவதையும் கலந்தால்தான், அறிவையும் அறிவற்றதையும் கலந்தால்தான் அறிவும் அறிவற்றதுமான சித்தும் அச்சித்துமான ஒரு ஜீவாத்மா உண்டாகுது. அது ஒரு பெரிய விளையாட்டு. இப்போ நம்மளுடைய நண்பர் குணசேகரன் நான் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறார். அனித்தியமான வஸ்துவை நீ ஆகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் நித்தியமாக இருக்க ஆசைப்படலைன்னா அது உன்னால் முடியாது. ஏன்னா நீ நித்தியம்தான். நீ ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும் நீ நித்தியமாக இருந்ததுன்னு உன்னால் மாற முடியாது. ஏன்னா நித்தியத்தை உண்டு பண்ண முடியாது. அனித்தியமாக இருப்பேன் நீ சொல்லலாம், ஆனால் நித்தியமாக இருக்க மாட்டேன்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுடைய தன்மை அதுதான். அதனால் ஒரு நித்தியமாக தான் இருக்க முடியும். ஆன்மீகத்தில் ஒரு இடத்தை சுத்தமான இடம் என்று வரையறை செய்வது எப்படி? காந்திநாதன், கோவை கேட்டிருக்காரு. புறப்பார்வைக்கு பளிங்கு அல்லது
இந்த காலத்தில் பயன்படுத்த இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டு சுவரெல்லாம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ஏர்போர்ட்லாம் எப்படி தானே க்ளீன் பண்ணுறாங்க. ஒரு குப்பை விழுந்த உடனே உடனடியாக அந்த ஜெனிட்டர் வராங்க, உடனடியாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. எப்போவுமே ஸ்பாட்லெஸ், தூசி இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து புற தூய்மை. இதே மாதிரி இந்த உடம்பும் கூட புற தூய்மை, மிக சுத்தமாக வச்சுருக்கலாம், வாசனை திரவியங்கள் போட்டுட்ருக்கலாம், தூய்மையான வஸ்திரங்களை போட்டுருக்கலாம். இது புற தூய்மை. ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா புற தூய்மையை தவிர அகத்தூய்மையும் தேவைப்படுது. ஒரு இடத்துல புற தூய்மை இருக்கலாம், ஆனால் அகத்தூய்மை இல்லாமல் இருக்கலாம். சில இடத்துல புற தூய்மை குறைவாக இருக்கலாம், அழுக்கெல்லாம் இருக்கலாம். இப்போ கோயில்னு எடுத்துங்களேன், ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க, தேங்காய் பழம் உடைக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பஞ்சாமிர்தமோ தேங்காவோ தேங்காய் தண்ணி ஊறி அது நேற்றுலேருந்து அங்கே சாக்கடையில் அடைச்சிக்கிட்டு சில இடத்துல அப்படி தான் இருக்குது. மூக்கு முடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டிகிரி அந்த பிரதட்சணை வரும்பொழுது அந்த கூடல் வாயிலில் தண்ணி வரும் இல்லை, அந்த அம்பாளை குளிப்பெட்டு அல்லது அம்மா சிவனை குளிப்பெட்டுனா தண்ணி வந்து தொட்டியில் தங்கும், அது வெளியே போகாது. இதெல்லாம் துர்நாற்றம் அடிக்கும். ஆனாலும் ஆலயம் வந்து ஒரு தூய்மையான இடம்தான். அகத்தூய்மை இருக்குது, ஒரு சூக்ஷ்மமான தூய்மை இருக்குது. அது சம்ஸ்கார சுத்தம்னு பேர். வெளியே இருக்கிற சுத்தத்தை வந்து நம்ம சொல்லலாம், அது ஸ்தூலமாக நம்ம சுத்தம் பண்ணுறோம். ஆனால் மனதால் ஒரு இடத்த வந்து சம்ஸ்கார சுத்தம்னு நம்ம செய்து வச்சுருக்கிறோம். இப்போ நாமும் கூட குழந்தையிலேருந்து மரணம் வரைக்கும் நிறைய சம்ஸ்காரங்களை பண்ணுறோம். அது சுத்தம் பண்ணுறதுக்கு தான். ஸ்தூலத்துலேயும் உடம்பை குளிச்சிக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் அதுதான் குழந்தைக்கு பிறந்த உடனே மொட்டை அடிக்கிறது, அது ஒரு சம்ஸ்கார சுத்தம். அவன் மனசில் ஒரு ஸ்டேஜை கொண்டு வரோம், ஒரு தூய்மை கொண்டு வரோம். காது குத்துறோம், அது சவுளம்ங்கிறோம். அப்புறம் வந்து இது வந்து வேதனம்ங்கிறோம், ஸ்ரோத வேதனம், காதுக்கு தொலை போடுறது. இதெல்லாம் சம்ஸ்கார சுத்தங்கள். அதுக்கப்புறம் பூநூல் போடுறோம். பூநூல் போடலைன்னா அவனை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம், அதுவும் ஒரு சுத்தம் தான். அவன் ஒவ்வொரு படியிலையும் அவனுடைய ஜீவன் சுத்தம் அடைஞ்சிட்டே வருது. இது பேர் சம்ஸ்கார சுத்தம். பெண்களுக்கு பூப்படையும் போது ஒரு சுத்தம் பண்ணுறாங்க, அப்புறம் குழந்தை பிறந்த உடனே ஒரு சுத்தம் பண்ணுறாங்க, மாதம் தீட்டுக்கு அப்புறம் ஒரு சுத்தம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சம்ஸ்கார சுத்தம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சுத்தத்தை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எங்கே ஒரு மகான் நீண்ட காலம் தவம் செய்தாரோ, அந்த மரமோ அந்த கல்லோ, சாய்பாபா இருந்தார் இல்லையா, அவர் கல்லில் உட்கார்ந்து இருந்தார், அந்த இடமெல்லாம் சம்ஸ்கார சுத்தமாக இருக்கும். நீங்களே ஒரு இடத்துல தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க, இடத்த மாற்றாமல். அந்த இடம் சம்ஸ்கார சுத்தம் உண்டாயிடும். உங்கள் பூஜை அறை சம்ஸ்கார சுத்தம் உண்டாயிடும். மனம் தூய்மையாக இருந்தால் சில இடத்துல சொல்கிறாங்க, இந்த டஞ்சியன்னு சொல்கிறாங்க, கேசல்னு சொல்கிறாங்க, பெரிய பெரிய கோட்டைகளெல்லாம் இருக்கும். அயர்லாந்து, அப்புறம் இங்கிலீஷ் கேசல்ஸு, அப்புறம் இட்டாலியில், ஃப்ரான்ஸில், ஸ்காண்டினேவியாவில், இங்கெல்லாம் மக்கள் கட்டும்போது பெரிய பெரிய கோட்டைகள் இருந்தாங்க. அதில் டஞ்சன்னு வச்சுருப்பாங்க, கைதிகளை பிடிச்சி கட்டி வைப்பாங்க. துன்புறுத்துறதுக்குன்னு இடம் இருக்குது, டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. மல்லாக்கா படுக்க வச்சு காலு கையெல்லாம் ஒரு கயிறில் கட்டி அதை ஒரு சக்கரத்தில் சுற்றும் போது கை ஒரு பக்கமும் கால் ஒரு பக்கம் பிஞ்சு போகிற மாதிரி இழுப்பாங்க. அப்புறம் என்னென்னவோ டார்ச்சர் மெத்தட்லாம் இருக்குது. அங்கே எந்நேரமும் ஓலமும் பயமும் கதறலும் இருக்கும். இன்றைக்கும் அந்த இடம் இப்போ மாடர்ன் ஆகி 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் கட்டியிருக்கிறாங்க. அந்த கேஸெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு அழகு பண்ணியிருக்கிறாங்க. இருக்கும் கூட அந்த இடத்துல ஒரு சோகமும் ஒரு பயமும் மக்கள் உணர்றதை பார்க்குறாங்க. ஒரு உடம்பு போனவுடனே இப்படி சில்லிடுறதை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு தனக்கு அறியாத ஒரு சோகமும் மனசில் கவிக்கிறத பார்க்குறாங்க. ஏதோ ஒரு அமங்கலமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கேருந்து எப்போ நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு காற்று நல்லா வீசினா கூட மூச்சு முட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்புறம் அதை கதவை திறந்து வெளியே வந்துட்டு ஜனசந்தடி ஜனங்கள் பார்த்தா ஒரு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து சம்ஸ்கார அசுத்தம். இப்போ நாம் வந்து ஒரு இடத்த நம்ம தூய்மைப்படுத்துறதுங்கிறது புண்ணியாவஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹோமம் செய்து இறைவனை எழுந்தருளை செய்து மாவிலையில் தீர்த்தத்தை அந்த இடத்துல தொளிக்கணும். அல்லது இந்த விபூதின்னு சொல்கிறோம் இல்லையா, பழனி விபூதியோ அல்லது கோயிலேருந்து கொண்டு வந்த விபூதியை ஒரு கலசத்தில் இருக்கிற தண்ணீரில் போட்டு கங்கா யமுனா சரஸ்வதின்னு மந்திரிச்சு அதை நம்ம வீடு முழுக்க தெளித்தோம்னா அந்த வீடில் இருக்கக்கூடிய
அசுத்தம்லாம் போயிட்டு சம்ஸ்கார சுத்தம் உண்டாகும். நீங்கள் புது வீடு கூட கட்டியிருக்கலாம், ஸ்க்ரீன்லாம் புதுசு, கார்பெட்லாம் போட்டிருக்கலாம். சம்ஸ்கார சுத்தம் பண்ணணும். தினமும் நம்முடைய வீட்டை வாரம் ஒரு நாளாவது தூபம் போடணும். தினமும் பெல் அடிக்கணும், மங்கள வாத்தியங்களை உண்டாக்கணும், வாசனை திரவியங்களை பயன்படுத்தணும், நாம சங்கீர்த்தத்தை சொல்லணும், சில போற்றிகளை நாம் சொல்லணும். விநாயகருக்கு ஒரு 16 போற்றி இருக்கிறது. சிவனுக்கு சிவபுராணம் சொன்னாலே போதும். அதில் போற்றி போற்றி வாழ்க வாழ்க வெல்க வெல்கன்னு மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு சம்ஸ்கார சுத்தம் உண்டாகும், சொல்லுகின்ற இடத்துலையும் சம்ஸ்கார சுத்தம் உண்டாகும். இதைத்தான் நம்ம வந்து உண்மையே சுத்தம்னு சொல்கிறோம். ஆன்மீக ரீதமான சுத்தங்கள். ஆலயங்கள் எப்பவுமே ஆன்மீக ரீதமாக சுத்தம் செய்யப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. மனித வாழ்வு எதற்காக? மௌன விரதம் எதற்காக? ரெண்டும் தனித்தனி, ரெண்டு வேற. நல்ல கேள்வி. மனிதனா ஏன் பிறக்கணும்? ஏன்னா மனிதன் ஒரு நாள் தான் ஜீவன் முக்தியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்திலேயே மனிதனுக்கு தான் ஜீவன் முக்தி முடியும், மிருகங்களுக்கு கிடையாது. வானுலகத்தில் வருகிறவங்களுக்கும் கிடையாது, அவங்களுக்கு கூட ஜீவன் முக்தி கிடையாது. ஏன்? ஜீவன் முக்திங்கிறது ஞானத்திலேருந்து உண்டாகுது. ஞானம்தான் முக்தியே. ஞானங்கிறது என்ன? தன்னை பிரம்மம் என்று கண்டுபிடிக்கிறது. தன்னை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மனித உடம்பு தான் சாத்தியம். மனிதனுக்கு இருக்க புத்தியில் தான் இது வந்து சாத்தியம். ஏன்னா குருநாதரும் மனிதனாக தான் இருக்கிறார். தேவலோகத்தில் குருநாதர் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பிரம்மம். அவர் பிரம்மமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டு தேவலோகத்தில் இருப்பாரா? அப்போ இங்கே இருக்கிறாரே அப்படின்னா அவர் குருநாதர்னால இவர் வந்து இந்த பிரம்மத்தை அடைந்தார். குருநாதர்கள் எப்பொழுதுமே மனித உருவில் தான் இருப்பார்கள். மனிதனாக பிறந்தால்தான் குருநாதரும் கிடைப்பார். நீங்கள் சொர்க்கத்தில் போய் குருநாதர் கிடைப்பார்னா கிடைக்க மாட்டார். குருநாதருக்கு அங்கே வேலையே கிடையாது. மிருகங்கிட்டே அவர் இருக்க மாட்டார். குருநாதரும் அவருடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் தான் அவர் குருநாதராக இருப்பார். சீடர்கள் இருக்கும் பொழுது தான் அவர் குருநாதர், மற்றபடி அவர் பிரம்மன் தான். இப்போ மனித பிறவியே மோட்சத்துக்கு தான். மோட்சத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடம்பை சம்சாரத்துக்கு மறுபடியும் பயன்படுத்துறது ஒரு அற்புதமான ஒரு பொருளை வீணடிக்கிற மாதிரி. அது என்ன உதாரணம் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? ஒரு நல்ல ஒரு பொருளை கையில் கொடுத்தோன்னு வைங்க, அதை கொண்டு போய் அவன் வேறு எதுக்கோ தேவையில்லாத பொருளுக்கு பயன்படுத்துறது எப்படிப்பட்ட ஒரு மூடத்தன்மையோ, அந்த மாதிரி இந்த மனித உடம்பை புலன் இன்பத்துக்காகவும் சம்சாரத்துக்காகவும் இந்த உடம்பை நீட்டிக்கிறதுக்காகவும் செலவு பண்ணுறது மூடத்தனம். கிடைச்ச உடம்புக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 60 வயசில் பார்த்துக்கலாம், 70 வயசில் பார்த்துக்கலாம் இல்லாமல், எந்த வயசில் உனக்கு குருநாதர் கிடைச்சாரோ, எப்பொழுது உன் மனசில் வந்து வைராகியம் ஏற்பட்டு தன்னை அறிந்து கொள்ள வேண்டும்னு தோணுச்சோ, உடனடியாக இந்த சாஸ்திரத்தையும் குருவையும் விட்டுடக்கூடாது. அதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். யாருமே நாம் அதுக்கெல்லாம் பிறக்கலை, அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலான்னு தள்ளிப்படாதீங்க. அடுத்தடுத்த பிறவியில் எப்படி பிறப்போம் நமக்கு என்ன தெரியும்? மனிதனாக பிறந்தால் நல்லது. மனிதனாக பிறந்தாக்கா மறுபடியும் இதே புத்தி வரும்னு எப்படி சொல்ல முடியும்? கிடைத்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது. அதனால் மனித பிறவி முக்திக்காக மட்டும்தான். மனித பிறவியில் 4 விதமான தேடல் இருக்கும். தர்ம, அர்த்த, காம, மோட்சம். இந்த 4ம் தேடுறாங்க. ஆனால் உண்மையாக அவனுடைய தேடுவது மோட்சம்தான். மோட்சம்னா என்ன? விடுதலை. விடுதலைங்கிறது என்ன? துன்பத்திலிருந்து விடுதலை. துன்பம் எப்படி உண்டாகும்? ஒரு பொருள் உனக்கிட்ட இல்லைன்னா துன்பம் வரும் இல்லையா? எப்போ துன்பம் வருதுங்க? ஒரு பொருள், ஒரு உறவு, ஏதோ ஒன்று உங்ககிட்ட இல்லைன்னா துன்பம் வருது. அதை நீங்கள் துன்பத்தை நீக்கிறது என்ன பண்ணணும்? அந்த பொருளை அடையணும். அப்போ துன்பம் நீக்கிறதுக்கு தான் தர்மம் பண்ணுறோம், துன்பம் நீக்கிறதுக்கு தான் பொருள் சேர்க்கிறோம், துன்பத்தை நீக்கிறதுக்கு தான் இன்பம் சேர்க்கிறோம். அதுதான் தர்ம, அர்த்த, காமம். இப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய சோகத்தை, துன்பத்தை நீக்குவது. அதுக்கு ஒரே மருந்து மோட்சம்தான். துன்பத்தை ஒரே அடியாக நீக்குவது தான் மோட்சம் அப்படின்னு. எப்படி அது நீக்க முடியும்னா அது ஞானத்தால் தான் முடியும். ஞானத்தால் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த துன்பத்தையும் நாம் ஒரே அடியில் நீக்க முடியும். ஏனென்றால் தன்னை ஆத்மா என்று கண்டுபிடித்தவன், துன்பமற்றவன், சோகமற்றவன், அழியாதவன்,
அபகத பாப்மா, பாபமற்றவன் ஆனந்த சுரூபம்னு ஒருத்தன் கண்டுபிடிச்ச பிறகு அவனுக்கு சோகம் எங்கே இருக்குது? இல்லவே இல்லை இல்லையா? அப்போது மனிதனுடைய பிறப்பு எதுக்கு சொல்லுங்கள்? தர்மத்துக்கா, அர்த்தத்துக்கா, காமத்துக்கா, மோட்சத்துக்கா? மோட்சத்துக்கு தான். இந்த மோட்சத்தை ஞானத்தின் மூலம் பெறாமல் கர்மத்தின் மூலம் அடைய பார்க்குறான். கர்மத்தின் மூலம் அடையிறது தான் தர்மார்த்த காமம். ஞானத்தின் முன் அடைவது மோட்சம். மோட்சம் ஞானத்தால் விளையும். ஆனால் மோட்சத்தை அவன் கர்மத்தால் தேடுகிறான். எப்போ அவன் கர்மத்தால் தேடி இது கர்மத்தால் ஆகாது, கர்ம செய்தான் அக்ருதேன, செய்யப்படாததை செய்து பெற முடியாது என்று எப்போது அவன் கண்டுபிடிக்கிறானோ அப்போ குருமியேவ அபிகச்சதி, அவன் ஞானத்தை நோக்கி ஓடுகிறான். அப்படின்னு இப்படி இந்த உலகத்தில் மனிதனுக்கு 4 விதமான வாய்ப்பு கொடுக்குது. கர்மம், ஞானம். கர்மத்தில் போனோம்னா பிறவி பிறவி பிறவி, ஞானத்தில் போனால் முக்தி. இப்போ சொல்லுங்கள், மனிதனுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்குது. கர்ம அதிகாரம் யாருக்கு இருக்குது? மனிதனுக்கு தானே இருக்குது. நாய்களுக்கு கர்ம அதிகாரம் இருக்குதா? இதை எப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், நம்ம வீடு அப்படி கட்டிக்கலாமா, நம்ம இந்த தெருவில் வசிக்க வேண்டாம், குடும்பத்தோடு நம்ம அடுத்த தெருவுக்கு போயிடலாம் அப்படின்னு நாய் எல்லாம் பிளான் பண்ணுதானே? எதுவும் பிளான் பண்ணுறதில்ல. மாடு புல்லை போடும்போது கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சம் சால்ட் பத்தலை அப்படின்லாம் சொல்லுதா? அதுக்கு அது மாதிரியான ஒரு தேர்வே கிடையாது. செயலில் ஏதாவது தேர்வு இருக்குதா? இப்போ கர்மத்தில் அதுக்கு தேர்வு இல்லை. ஆனால் மனிதனுக்கு கர்மத்தில் தேர்வு இருக்கிறது. வேறு யாருக்கு தேர்வு இருக்குது? 3 விதமான உயிர்கள் தான் இருக்குது. மிருகங்கள், பசு வர்க்கம், மனித வர்க்கம், தேவ வர்க்கம். இவங்க சொர்க்கலோகத்தில் இருக்கிறாங்க, இவன் பூமியில் இருக்கிறான். மிருகங்களும் பூமியிலோட இவன் வாழுது. இந்த 3 தவிர ஜீவர்கள் என்ன இருக்கிறாங்க? ஜீவர்கள் 3 வகையாக இருக்கிறாங்க. திரியங்கிறோம், இது புருஷன் அல்லது மனிதன்கிறோம், இன்னொன்று தேவர்கள். இதில் யாருக்கு செயல் உரிமை இருக்குது? கர்மத்தில் இருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. நாய்க்கோ மிருகங்களுக்கோ செயல் உரிமை கிடையாது. தேவர்களுக்கு செயல் உரிமை கிடையாது. அவங்களுக்கு போகம்தான். அவங்க என்ன செய்யணும்? அவங்க புள்ள பெற்றுக்கிறது இல்லை, மருந்து சாப்பிட வேண்டியதில்லை, உழைக்க வேண்டியதில்லை, வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது சொர்க்கத்தில். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கணும், எனக்கு மாத சம்பளம் வேணும், எனக்கு கடன் அடைக்கணும்னு ஏதாவது சொர்க்கத்தில் இருக்குதா? அவன் எதுவும் செய்ய வேண்டியதே இல்லை. அவனுக்கும் கர்மம் இல்லை, கர்ம உரிமை இல்லை. மிருகங்களுக்கும் கர்மம் இல்லை, மனிதனு மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏன் மனிதனுக்கு கர்ம உரிமை கொடுத்துருக்குறாங்க? அவன் மோட்சத்தை அடையணும். அதனால மனித பிறவு மோட்சத்திற்கு தான். மீது எல்லாமே மனித பிறவை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி என்ன அதில் சொன்னார்? மௌன விரதம். விரதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த விரதம் எது குறித்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் விரதம் இருக்கிறோம். நான் விரதம் இருந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு இந்த நோய் நல்லாகணும், எனக்கு இந்த கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு விரதம் இருக்கிறாங்க. பிராயச்சித்தம் கூட விரதமாக இருக்குது. என் மனம் தூய்மை அடையணும், நான் ஒரு தப்பு செய்துட்டேன், அந்த தப்பை நான் வெளியவும் சொல்ல முடியாது, ஆனால் அதுலேருந்து நான் விடுபடணும், என்கிட்டேருந்து நான் விடுபடணும், அதுக்காக நான் சில விரதத்தை இருக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த விரதம் மௌன விரதம்னு ஒன்று உண்டு. உண்ணாவிரதம் வருது, பட்னி. உடம்பை துன்பப்படுத்துகிற விரதமும் இருக்குது. வெறுங்காலில் பழனி நடந்துக்கிறது, சபரிமலை போகிறது. சில பேர் தீர்த்த ஆடணும்னு சொல்லுவாங்க. எல்லா நதிக்கரையிலையும் சுற்றிட்டு வருவாங்க, புறப்பட்ட இடத்துக்கே வந்துடுவாங்க. இதுக்கு வாழ்நாளே பத்தாது. ஒவ்வொரு நதியிலையும் குளிச்சுட்டு அடுத்த நதி அடுத்த நதி அடுத்த நதின்னு இவங்க போகிறது தான் அவங்களுக்கு விரதமே. இது பாத யாத்திரை. அவங்களுக்கு பாத யாத்திரைன்னா எப்படின்னு, நதிக்கரையிலே நடக்கிறது. நதிகளோடு சேர்த்து அடுத்த நதிக்கு போயிட்டு அடுத்த நதி போயிட்டு மறுபடியும் பிறந்த நதிக்கே வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு விரதமும் தேசத்தில் இருந்திருக்குது. அது பல வருடங்கள் இருக்கும். இந்த விரதத்தினால என்ன நடக்கணும்னா, நீ துன்பத்தை அனுபவிக்கிற. விரதம் என்பதே செல்ஃப் இம்போஸ்டு பனிஷ்மெண்ட். நமக்கு நாமே ஒரு துன்பத்தை எடுத்துக்கிறோம். பட்னி விரதம் 6 நாள் பட்னி இருப்பேன், இல்லை சாந்திராயணம்னு ஒரு விரதம் இருக்குது. அந்த விரதத்தில் முதல் 15 நாள் ஒவ்வொரு நாள் சாப்பாடை குறைச்சிக்கிட்டே வரணும். பௌர்ணமி அன்னைக்கு முழு சாப்பாடு, காலையில் மத்தியானம் அடுத்த நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஒரு வேளை ஒரு கவலத்தை குறைச்சிக்கணும். நீங்கள் சாப்பிட்றது 15ஆக பிரிச்சுக்குங்க. இட்லி தோசை மத்தியான சாப்பாடு எல்லாம் சேர்த்து நீங்கள் 15ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு 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 பகுதியை நீ குறைச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் ஒரு பகுதி குறைக்கணும். அமாவாசை வரும்போது என்ன ஆகும்? 15 குறைஞ்சிடும். ஏன்னா 15 பகுதியில் ஒன்று கூட இருக்காது, முழு பட்னி இருக்கும். ஆனால் அந்த நடுவில் இருக்கும்போது ஒவ்வொரு கவலம் குறையும் போது
அடுத்த நாள் வரும்போது ஒரு கவளம்னு வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் அமாவாசையிலேருந்து ஒவ்வொரு காலமாக சேர்த்துட்டு வரணும். அடுத்த பௌர்ணமிக்கு அந்த விரதம் முடியுது. இது பேர் சாந்திராயணம் அப்படின்னு பேர். இப்படியெல்லாம் தன்னை துன்புறுத்துகிறது. ஒருவன் பட்டினே இருக்கிறான்னு வைங்க, அவன் மனசு எதை பற்றி போகும்? சாப்பாடை பற்றி தானே போகும். ஆனால் சாப்பிடக்கூடாது இல்லை. மனம் திரும்பி என்னாகும்? நான் சாப்பிட மாட்டேன். வேறு ஏதாவது சிந்திப்பானா அவனுக்கு? வேறு ஏதாவது குழப்பம் இதெல்லாம் வருமா? அப்போது இந்த பசியை நம்ம மறக்கணும் அப்படின்னா அவனுக்கு தெய்வ பக்தி வருது. விரதம் இருக்கிறனால ஏதாவது கந்த சஷ்டி கவசம் படிப்போம், விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்போம், பகவத்கீதை பாராயணம் பண்ணுவோம், அல்லது திருவாசகத்தை முற்றோதல் பண்ணுவோம், அல்லது கந்தர் அனுபூதியை பாடுவோம். ஏதாவது ஒன்று அவன் வந்து தொடர்ந்து புஸ்தகம் படிச்சுட்டான். ஏன்னா அவனுக்கு வேறு வழி கிடையாது, பசி இருக்குது. இப்போ மனதை வந்து திசை திருப்பதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் தன்னுடைய குற்றத்திலேருந்து விடுவதற்கும் விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த விரதத்தில் மிக உயர்ந்தது மௌன விரதம். நீங்கள்லாம் கூட மௌன விரதம் இருந்து தான் பாருங்களேன். மௌன விரதத்தை வெறும் மௌனத்தோடு கூடாது, பட்னியே இருக்கணும். மௌனம்ங்கிறது நாகம் அன்னைக்காவது நாம் யாரை பற்றியும் குற்றம் பேசாமல் இருக்கிறோம். யாரை பற்றியும் புகழது கூட இல்லை, குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. அக்கம் பக்கத்தில் இது குற்றம், அவங்க அது செய்யலை, இவங்க பெருக்கலை, குப்பையை அங்கே எடுத்து போட்டுட்டாங்க, சமையல் இப்படி பண்ணியிருக்காங்க, இப்படின்னு எதையாவது ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே நம்ம வாழறோம் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள், வாரம் ஒரு நாள் மௌனம் இருந்துட்டு வாங்க. இருக்கும் பொழுது அந்த மௌனத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போனால் பேசி ஆகணும், வீட்டில் தான் இருந்தாகணும். அப்போ ஒழுங்காக புக்கை படிக்கலாம், ஒரு நல்ல நூல் எடுத்து படிக்கலாம். உண்மையிலே மௌன விரதங்கிறது மனதால் கூட சிந்திக்கக்கூடாது, அப்படி யாரும் இருக்க முடியாது. அப்படி சிந்திக்காமல் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மௌன விரதம் என்பது உலக விஷயங்களை பேசாமல் இருந்து சாஸ்திர விஷயங்களை மட்டும் செவிமடுத்தல். ஏதோ யூடியூப்பில் கேட்கலாம், யாராவது பிரவச்சனத்தை கேட்கலாம், அல்லது நூல் எடுத்து படிக்கலாம். இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அபியாசம். வைராகியம் வருவதற்கும் மனம் ஒரு இடத்துல கூர்மையாக சேர்ந்து ஒன்று செய்வதற்கும் மிகப்பெரிய புண்ணியத்தை உண்டு பண்ணி சாதனைகளை செய்வதற்கும் இறைவனுடைய பலத்தை பெறுவதற்கும் விரதங்கள் ரொம்ப முக்கியம். குழந்தையிலேருந்தே இந்த விரதத்தை அவங்கள அனுஷ்டிக்க வைக்கணும். அம்மா அப்பா இருந்தால் குழந்தைங்கள கூட சேர்ந்து இருக்கும். அமாவாசையா இன்றைக்கி 1 மணிக்கு தான் சாப்பாடு, காலையிலேருந்து எதுவும் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில பழக்கம் இருக்குது. நோயாளிகளுக்கும் சில பேர்களுக்கு மட்டும் அது விடுவிலக்கு. இன்னும் நாங்கள்லாம் இருக்கும் பொழுது அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அமாவாசைன்னா அது பட்னியாக தான் இருக்கும். அப்புறம் பூஜை முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடணும். அப்படின்போது விரதம்ங்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு தெரியுது. அது உடம்பை வந்து புதுப்பித்து தருது. ஒரு விரதம் இருக்கும் பொழுது, பட்னி விரதம் இருக்கும்போது உடம்புல இருக்க அழுக்கு விஷப்பொருட்கள் எல்லாம் கழிஞ்சு போயிடுது, அக்குமுலேஷன் குறையுது. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிடும் பொழுது புது பொருள் நமக்கு உண்டாகுது. நம்ம வயிற்றில் இருக்க கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம், குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் பட்டினி இருக்கும்போது அதுக்கு உணவு இல்லைல்ல, அது அப்படியே கரைஞ்சி மலத்தில் போயிடும். 2 நாள் 3 நாள் பட்டினி இருந்தோம்னா அந்த பாக்டீரியா முழுக்க டாமினேட் பண்ணிக்கிட்டு நம்ம கேஸ் தொந்தரவும் அந்த வாத பிரச்சனைகளும் அல்லது வந்து இந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், ஆசிட் செக்ரீஷன் இதெல்லாம் கூட உண்டாக்கும். இந்த பாக்டீரியாலாம் போகிறதுக்கு அதுக்கு தீனி கொடுக்காமல் இருக்கிறது தான். நம்ம வயிற்றில் எதுவும் போடாமல் இருந்தாலே அதுக்கு அழிஞ்சு போயிடும். அப்புறம் புது உணவு சாப்பிடும் பொழுது நாம் புது பாக்டீரியா நம்ம வளர்க்குறோம். அதனால் விரதங்கிறது ஸ்தூல உடம்புக்கும் நல்லது, மனசுக்கு மிக மிக நல்லது, புண்ணியத்தை உண்டாக்கும். நாம் விரதம் இருந்தோன்னா ஒரு 10 பேருக்கு நல்லது நடக்கும். அன்னைக்காவது நம்முடைய தொல்லை இல்லாமல் அவங்க இருப்பாங்க. மகாராஜ் வணக்கம்ங்க. மனநம் நிதித்தியாசனம் இந்த நிலையில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மனசில் பல பல கேள்விகள் பதிலும் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏன் கயிறு பாம்பு மட்டும் வச்சு விளக்கங்களை கொடுத்துட்ருக்குறாங்க? வேறு வேறு இருக்குது, இன்னும் பல உதாரணங்கள். ஆனால் அவ்வளோ ப்ரிமிட்டிவான ஒரு இதை ஏன் வச்சுட்டு பண்ணுறாங்க? இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு சொல்லணும்னா கயிறு பாம்பு ரஜ்ஜு சர்ப்பம்ங்கிறத விட இன்னும் வேறு விதமாக எப்படி சொல்லலாம், அந்த மாதிரியான யோசனைகள் ஒரு பக்கம். அப்புறம் இப்படியே சொன்னாங்க, அதுவும் வேதத்திலேயே இருக்குது, உபநிஷத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு கேள்வி. அதுக்கும் சில இதில் போய்கிட்டு இருக்குது, விடைகளும் கடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது சரியான பாதையா? எதுங்க இந்த மாதிரி
கேள்விகள் வர்றதும் அதுக்கு பதில்கள் வர்றதும், அல்லது நிதித்தியாசனத்தில் ஏதாவது ஒரு செட் பேட்டர்ன் இதை வச்சுக்கிட்டு தான் போகணுமா? முதல்ல மனனம் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஞான சாதனம் 3: சிரவண, மனன, நிதித்தியாசனம். உபனிஷத்தே அப்படி தான் செய்ய சொல்லியிருக்குது. யாக்ஞவல்கியர் சிபாரிசு பண்ணுறாரு. ஆத்மாவாரே திரஷ்டவியக, ஸ்ரோத்தவியக, மந்தவியக, நிதித்தியாசித்தவியக அப்படின்னு உபனிஷத்துலேயே அது சொல்லப்பட்டிருக்குது. பிரகதாரண்யத்தில் இந்த 3மே அவசியம். இதில் முக்கியமானது சிரவணம். சிரவணம்னா தாத்பரிய நிச்சயம். எதனுடைய தாத்பரியம்? உபனிஷத்தினுடைய தாத்பரியம். சாந்தோக்கிய உபனிஷத்தோ மாண்டூக்கிய உபனிஷத்தோ இந்த உபனிஷத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு குரு மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது பேர் சிரவணம். அதில் தாத்பரிய நிர்ணயம் அப்படின்றோம். என்ன நிர்ணயம் பண்ணீங்க? வேதத்தெல்லாம் படிச்சிங்களா, உபனிஷத் படிச்சிங்கன்னா, நான் கடவுள் என்று தெரிந்து கொண்டேன். இது தாங்க தாத்பரிய நிச்சயம். இது வரைக்கும் நீங்கள் சிரவணம் பண்ணணும். அவர் நிறைய யுக்திகளை பயன்படுத்துவார், அனுபவத்தையும் பயன்படுத்துவார். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம், இந்த 3ஐயும் பயன்படுத்தி குரு உங்களுக்கு அதை விளக்குறார். நீங்கள் யுக்திப்படி பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்குது. அனுபவப்படி குரு சொல்கிறாரு, அதனால் இது உண்மை. வேதமும் நம்மளுக்கு பொய் சொல்ல வேண்டிய அதுக்கு என்ன ஒரு அவசியம் இருக்கிறது? என்னை பிரம்மம்னு சொல்லி ஏமாற்றி அதுக்கு என்ன லாபம்? நாம் வேணால் நீங்கள் கருண பிரபுங்க, உங்களை மாதிரி அழகானவங்க யாரும் இல்லைன்னு சொல்லி லாபத்துக்கு நம்மளை புகழுறாங்க. ஆனால் மனிதர்களை வேதம் நீ கடவுள் அப்படின்னு புகழ்ந்து அதுக்கு என்ன லாபம்? இன்னும் வேதம் நமக்கு பொய் சொல்லாது. இப்போ 3 விஷயத்துலையும் நாம் தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் சிரவணம். இது காதால் கேட்டுறதுனால சிரவணம் பேர். ஏன் காதால்னா குரு தான் இது சொல்லி கொடுப்பார், நீங்களாம் அதை கண்டுபிடிக்க முடியாது. இது முடிஞ்ச பிறகு முடியும் போதே மனனமும் பண்ணணும். குருநாதர் சொல்கிறார், நீங்கள் மனனம் பண்ணி பாருங்க அப்படி. நான் ரஜ்ஜு சர்ப்பம், கயிறு பாம்புன்னு சொன்னேன். அப்புறம் சிதாபாசம் எப்படி உண்டாகுதுங்கிறதுக்கு 3 விதமான விளக்கங்களை சங்கரரே சொல்கிறாரு, சங்கருடைய சீடர்களும் சொல்கிறாங்க. பிரதிபிம்பவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அந்த கரணத்தில் ஆத்மா பிரதிபிம்பமாக வரும்பொழுது அங்கே சிதாபாசன் ஜீவாத்மா ஒன்று இருக்கிறது என்று அவர் சொல்கிறாரு. அவச்சின்னவாதம்னு ஒன்று சொல்கிறாரு. இந்த அந்த கரணங்கிறதுக்குள்ள துண்டுபட்டது மாதிரி ஆத்மா ஆகிடுறதுனால அது ஜீவன்னு பேர் எடுக்குது, ஜீவாத்மான்னு பேர். உண்மையிலே அது துண்டுபடலை அப்படின்னு இன்னொரு விளக்கம் இருக்குது. ஆபாசவாதம்னு ஒன்று உண்டு. அந்த இடத்துல ஆத்மாவினுடைய ஆபாசமாக இருக்கிறது அப்படின்னு விளக்குறாங்க. இதெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்ன பண்ண போகிறோம்? சாஸ்திரம் சொல்லிக்கின்ற யுக்திகளெல்லாம் பயன்படுத்தி தான் பார்க்குறோம். நாமளும் சில யுக்தியை கண்டுபிடிச்சா என்ன? இது ஏன் பிரச்சனை? குருநாதர் என்னதான் இப்போ சொல்லிட்டார், பிரம்மம்னு. அப்போ நான் பிரம்மமாக வேண்டியது என்னுடைய கடமை. அவர் சொல்லதை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? உண்மையிலே அது உண்மைதானா அப்படின்னு நாம் ஒரு கம்பை நாட்டிட்டோம் கொடி கட்டுறதுக்காக. அப்படி நான் விட்டுடுவோமா? 2 தடவை ஆட்டி பார்ப்போம் இல்லையா? அப்புறம் இன்னொருத்தரம் பாருங்கள் சார்னா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இடித்து கல்லெல்லாம் போட்டு நிரப்புவோம் இல்லையா? அதுபோல் நம்முடைய நிச்சயம் நான் பிரம்மம் என்பதை ஸ்ட்ராங்காக நிற்குதா? எங்கேயாவது ஆடுதா? ஏதாவது யுக்தியில் தகராறு இருக்குதா அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாங்கியர்னு ஒருத்தன் வரான். அவன் சொல்கிறான், ஆளாளுக்கு தனித்தனி ஆத்மா இருக்குது, அது ஜீவாத்மா. பரமாத்மான்னு ஒன்று இருக்குது, அது வேற, அது புருஷன். இது பிரகிருதின்னு சொல்லக்கூடியதுலேருந்து ஒரு அறிவு உண்டாகுது, அது தான் நீ இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு அவன் சொல்கிறான். நியாயமாக தானே இருக்குது அப்படின்னு உன் மனசு போயிடும். அப்போ நீ பிரம்மமாக முடியாது. நீ பிரகிருதியில் இருக்கக்கூடிய ஒரு சித்து பொருளாக தான் இருக்க முடியும். மோட்சம் உனக்கு கிடைக்காது. நீ பிரம்மமாகணும். வேதம் அப்படி சொல்லுது. ஆனால் இன்னொருத்தன் வேதத்தையே அப்படி சொல்கிறான். இப்போ வேதத்தையே பலவிதமாக பேசுகிறவங்க இருக்கிறதுனால தானே ஷட் தரிசனம் உண்டாகுது. நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சம், அதுக்கப்புறம் புறமதங்கிற புத்த மதமும் சொல்லுது ஆத்மான்னு ஒன்றுமே கிடையாது, புத்தி தான் ஆத்மா, புத்தி தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ புத்தி ஆத்மா அழிஞ்ச பிறகு மோட்சம்னா பிரம்மம் ஆகணும் இல்லையா? என்ன ஆவேன்னா சூன்யம் தான் ஆவே அப்படின்னு சொல்கிறார். சூன்யவாதம் உண்டாகுது. இது மாதிரியாக தானே
நமக்கு போட்டி மதங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அதைகள் நியாயப்படுத்தி பார்க்கும் பொழுது அதெல்லாம் நம்ம நீக்கணும் இல்லையா? அது பேர் மனனம். கண்டென்டிங் ஐடியாஸ். உங்களுக்கு இதே உங்களுடைய அத்வைதத்துக்கு முரணான சில கருத்துக்கள் எல்லாம் உள்மதத்திலேருந்து வருது. விசிஷ்டாத்வைதம் வந்து வேதாந்தத்துக்குள்ளேயே வருது. பிரம்மசூத்திரம்ன்ற ஒன்று தான் வேதாந்தத்தை விளக்குது. அந்த பிரம்மசூத்திரத்துக்கே 3 விதமான விளக்கங்கள் வருது. சங்கராச்சாரியர் அத்வைத பரமாக சொல்கிறாரு, ராமானுஜாச்சாரியர் அது விசிஷ்டாத்வைத பரமாக பேசுகிறாரு பிரம்மசூத்திரத்தை, மத்துவாச்சாரியர் துவைத பரமாக பேசுகிறாரு. அப்போ ஒரே பிரம்மசூத்திரம் உபனிஷத்தை விளக்கக்கூடியதுக்கே 3 விதமாக இருக்கும் பொழுது இதை மனனம் பண்ணி பார்க்கணும் இல்லை? இப்போ அத்வைதம் பரவாயில்லையா, விசிஷ்டாத்வைதமா, அத்வைதமா? இது ரெண்டும் யுக்திக்கு பொருந்தாது. இது அனிர்மோட்சம், இதனால் மோட்சம் விளையாது. வேணா சத்தியலோகம் போன்ற சொர்க்கத்துக்கெல்லாம் போகலாமே தவிர பிரம்மமாக ஜீவன் முக்தனாக வாழ்வதற்கு இது வரையாது அப்படின்னு நம்ம செய்வது பேர் மனனம். இது மனனம் செய்யணும். மனனம் செய்கிற அளவுக்கு விவேகம் மாணவர்களுக்கு பத்தாது. ஏன்னா அவங்க மாற்று மதத்தை அவங்க படிக்கணும். யார் போய் புத்த மதத்தை போய் படிக்க போகிறாங்க? வேதாந்தம் படித்த பிறகு யார் போய் சாங்கிய சூத்திரங்களோ, யோக சூத்திரம் பதஞ்சலி எழுதினதையோ, நியாய சூத்திரங்கள்லாம் யார் படிச்சுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டார். அதை குருநாதரே பண்ணிவிடுவார். அதனால் மனனம் பண்ணுற வேலையை குருநாதரே சொல்லிக் கொடுக்கும் போதே பண்ணிவிடுவார். அப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னா, பெற்ற ஞானத்தை வைத்து காப்பாற்றணும். உறுதி சிரமண மனனத்தினால நான் சந்தேகமே இல்லாமல் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கேட்குறாரு குருநாதர், பா இன்னமும் உனக்கு சந்தேகமா? நானுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அகங்காரம் தானே ஆத்மா, இன்னும் சந்தேகம் இருக்குதான்னு கேட்குறாரு. அடியனுக்கு சந்தேகமே இல்லாமல் அகங்காரம் தான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆத்மா தான் அகங்காரமாக இத்தனை காலம் இருந்தது. ஏன் அப்படி இருந்ததுன்னா, அனாதி காலத்திலேருந்து அறியாமைனால. இந்த அறியாமை நீங்கள் போக்கிட்டீங்க. இப்போ நான் அகங்காரம் தான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அகங்காரியாக அவல புத்தியில் வாழமாட்டேன். நான் ஆத்மாவாக, பூமாவாக, நான் ஆனந்தமாக வாழ்வேன். எனக்கு சந்தேகம் நீங்கி விட்டது பிரபோ மகாராஜ் அப்படின்னு மாணவன் சொல்கிறான். இனிமேல் சந்தேகம் இல்லை. நீ யாருங்கிறதுல இதுமேல் யாராவது குழப்பனாக்கா என்ன சொல்வீங்க அப்படின்னு. யாரும் என்னை குழப்ப முடியாது. போதுமான அளவுக்கு நான் நிச்சயம் செய்து கொண்டேன் பிரபு. இனிமேல் எனக்கு சந்தேகம் இல்லை. சித்தியந்தியே சர்வ சம்சய அப்படின்னு அவன் சொல்கிறான். எல்லா சந்தேகங்களும் போய்விட்டது. சென்று வா மகனே, இனிமேல் பிரம்மமாக வாழ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் வகுப்பு விட்டு அவன் போகிறான். போன பிறகு சொல்கிறாரு, நீ அறிவிலே நீ இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாய். அதை மனப்பூர்வமாக நீ இன்னும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனம் பழைய வாசனையினாலேயே அது உன்னை பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போகும். நாம் இதை அடையணும், இதை செய்யணும் அப்படின்லாம் உன் மனசு போகும். உன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனையினால் உனக்கு அறியாமலே பொருள் மீது பற்று ஏற்படலாம், பயம் ஏற்படலாம், எதிர்கால பற்றிய குழப்பம் ஏற்படலாம். அந்த சமயம் உன்னுடைய கோழை மனதை நீ உன் புத்தியினால் பலப்படுத்தணும். ஏன் மனமே அழாதே, நான் பிரம்மம், நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தன் தன் மனதுக்கு பழக்கணும் இல்லையா? அது பேர் நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசத்தில் தர்க்க ரீதியாலாம் சிந்திக்க மாட்டான். தன்னுடைய கோழை மனதை பலப்படுத்துவான். புத்தியில் பலம் வந்துடுச்சு. புத்திர் பலம் யசோ தைரியம் இதெல்லாம் அனுமன் கொடுக்குறார். இப்போ குருநாதர் கொடுத்துட்டார். புத்தியில் பலம் இருக்கிறது, மனம் பலவீனமாக இருக்குது. மனம் இன்னும் மகனை குறித்தோ மகளை குறித்தோ, ஒருவேளை அவன் சன்னியாசியாக இருந்தானா தன் எதிர்காலத்தை குறித்தோ, தன் கமண்டலம் காப்பாற்றிடுவாங்களோ, நாளைக்கு சாப்பாடு எல்லாம் போயிடுமோ, நமக்கு குளிக்கிறதுக்கு நாளைக்கு தண்ணி இருக்குமோ, நாளைக்கு படுக்கிறதுக்கு எதா எடுக்குமோன்னு அவனுக்கு ஒரு சம்சாரம் இருக்கும் சன்னியாசிக்கு. அதையும் அவன் வெல்லணும் இல்லையா? அந்த கோழை மனதை அவன் வெல்ல வேண்டியிருக்கிறது. அப்பொழுது அவன் நிதித்தியாசன்ற தியானத்தில் இறங்குறான். இது பேர் தியானம்னு பேர். நிதித்தியாசனங்கிற ஒரு தியானம். தியானத்தினால புதுசாக ஞானம் எதுவும் வராது. ஞானத்தை அனுபவிக்கிறான், ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். நீ பிரம்மமாக வாழ்வதற்கு அகங்காரியாக வாழ்ந்த இவ்வளோ நாள், இப்போ பிரம்மமாக வாழ். எப்படி சாமி பிரம்மமாக வாழுது? பிரம்மம் எப்படி வாழும்னு நினைக்கிறேன்? எவன் ஒருவன் தன்னை அழியாதவன், மரணமே இல்லாதவன், இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் நான் இருப்பவன், அப்படி எப்படி போய் இருப்பேன்? நான் ஆனந்தமாக இருப்பேன், எந்த குறையும் இல்லாமல் பூர்ணமாக இருப்பேன். இன்றைய ஞானத்தை தினமும் அனுபவிச்சுப்பார். போ, இப்போ உலகத்துக்கு போ, பிரம்மமாக நடந்து போ.
பார்க்கும் இடமெல்லாம் தன்னையே பார். எல்லா ஜீவராசிகளும் என்னுடைய ஆத்மா வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க நடக்கிறாங்கன்னு பார். உன்னிடம் அளவு கடந்த அன்பு இருப்பதை பார்ப்ப. ஏனென்றால் ஒருவன் தன் மீது தான் அதிக பிரியம் வச்சிருக்கிறான். வீடு பற்றி எறியும் போது துணிமணியெல்லாம் போட்டுட்டு ஓடுவான். அதான் முடிஞ்சதுனா அதை எடுத்துகிட்டு போவான். கடைசியில் அதையும் போட்டுடுவான். கடும் பயணத்தில் போகிறவன் சுமையெல்லாம் என்ன பண்ணுறான், இனிமேல் போய் சேரவே முடியாது, தண்ணியும் இல்லை, நம்ம செத்துருவோங்கிற நிலை வரும்பொழுது எல்லா பொருளையும் விட்டுடுவான். தூக்கிறதுக்கு என்ன முடியுமோ தன் சரீரத்தை மட்டும் தூக்கிட்டு போகிறான். அப்போ தன் மீது தானே அவனுக்கு பிரியம் இருக்குது. உலகத்தில் தன் மீது இருக்கிற பிரியத்தினால தானே குழந்தைகள் மீது பிரியம் வருது. தன் மீது இருக்கிற பிரியத்தினால தானே வீடுக்கு அலங்காரம் பண்ணுறான். ஏன் அந்த வீடு அலங்காரம் தான் இவனுக்கு சந்தோஷம் வருது. தன் சந்தோஷத்தின் பொருட்டு உலகத்தின் மீது அவன் பிரியம் வைக்கிறான். அவன் தன் மீது தான் அதிக பிரியம் வைக்கிறான். எல்லாரும் தன் மீது தான் பிரியம் வச்சிருக்கிறாங்க. தன் மீது அன்பு செலுத்துகிறாங்க. தன் மீது வைக்கிற அன்புக்கு அளவே கிடையாது. மற்றவங்க மேலே அன்புக்கு அளவு இருக்குது. அவன் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற வரைக்கும் அன்பு செலுத்துவோம். அவன் நமக்கு இன்பம் தர வரைக்கும் அன்பு செலுத்துவோம். இந்த வீடு இன்பம் தர்ற வரைக்கும் வீட்டுக்கு இருப்போம். இன்பம் தரலைன்னா வீடை மாற்றிடுவோம். இந்த வாகனம் எனக்கு இன்பம் தர்ற வரைக்கும் வச்சுருப்போம். அது இன்பம் தரலை துன்பம் தர ஆரம்பிச்சுன்னா வாகனத்தை மாற்றிடும், செருப்பை மாற்றுறோம், சட்டையை மாற்றுறோம், நண்பர்களை மாற்றுறோம், உறவுகளை மாற்றுறோம், இருப்பிடத்தை மாற்றுறோம், உணவை மாற்றுறோம். எதுக்காக மாற்றுறோம்? என் மீது இருக்கிற பிரியத்தினால. அப்போ எல்லாருக்கும் தன் மீது தான் அதிகமான பிரியம், ஆத்மாவின் மீது பிரியம். இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான், நான் தான் எல்லார்கிட்டையும் இருக்கிறேன். அப்போது என் மீது இருக்க பிரியத்தை எல்லார் மேலே நான் காட்டுவேன் இல்லையா? அப்போது தன் குடும்பத்துக்கு மட்டுமே அன்பு காட்டினவன், தன் வாகனங்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் தன்னுடைய நாய் குட்டிக்கு மட்டுமே அன்பு காட்டினவன் இப்போ எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிக்கும் புல் பூண்டுக்கும் நாய்களுக்கும் தேவர்களுக்கும் தன்னை குருநாதரே எதிரில் வந்து நின்னா கூட அவன் அன்பாக தான் பார்ப்பான். அவன்கிட்ட மரியாதை கூட போயிடும். முன்னெல்லாம் அவன் காலில் விழுந்துவான், இப்போ அன்புனால் கட்டி தழுவுவான். அப்படி தான் அவன் இருப்பான். எவன் ஒருவனுக்கு இந்த நிதித்தியாசனத்து மூலம் என்ன கிடைக்கும்னுவான்? பிரம்மமாக வாழ்வான். எப்படி வாழ்வான்? பிரம்மமாக. எங்கும் இருப்பதுவா இருப்பானா? எங்கும் இல்லை. எங்கும் நான் இருப்பதனால எல்லாவற்றையும் நான் விரும்புவேன், எல்லாவற்றையும் அன்பு செலுத்துவேன். அப்போ சில பேர் கேட்குறாங்க, நான் பிரம்மம்னா எல்லா இடத்திலும் இருக்கணும் இல்லையா? எல்லாம் இடத்துல இருக்க தான் எப்படி நான் அனுபவிக்கிறது அப்படின்னு. எல்லாம் இருக்கிறது நீ எப்படி நீ பார்ப்ப? உன்னையே எல்லா இடத்துலையும் பார்க்கணுன்னா எப்படி பார்ப்ப? பார்க்கறது உனக்கு என்ன கொடுத்துருக்கு? 2 கண்ணு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கண் வழியாக முன்னாடி இருக்கிறது தான் பார்க்க முடியும். எங்கெல்லாம் இருப்பதை நீ பார் என்று உங்களுக்கு ஒரு குழா கொடுத்துட்டாங்கன்னா குழா வழியாக தான் நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் நான் எங்கும் இருக்கிறேன்னு அந்த குழா காட்டுமா? அதுபோல தான் இந்த மனம் புத்திங்கிறது ஒரு அளவு கூட்ட தான் காட்டும். உன்னையே எங்கும் இருப்பதாக அது காட்டாது. எப்பொழுதுமே இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதா தான் அந்த புத்தி காட்டும். அதுக்கு தொழிலே அதுதான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மனம் என்ன சொல்லும்? நீ இங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லும். மனம் புத்தியும் கடந்து தான் நாம் எங்கும் இருக்கிறேன்னு நம்ம உணர முடியும். அது எப்படி முடியும்? உணர்பவனே மனமாச்சே. இதுக்கு ஒரே வழி, எங்கும் நான் இருப்பது உண்மை என்றால், என் மீது எனக்கு அலாதியான அன்பு இருப்பதும் என்றால், எனக்கு எல்லா இடத்திலும் அன்பு வரணும். எல்லா இடத்திலும் அன்பு என்னால் காட்ட முடிவதனால் நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன் என்று அனுபவபூர்வமாக கண்டுபிடிக்கலாம். இப்படி வாழ்வது பேர் நிதித்தியாசனம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பயிற்சியை அவங்க எடுத்துக்கலாம். ஒரு தனி அறையிலேயோ தனி வீட்டிலேயோ தனிமையாக இருந்து ஏகாந்தமாகவும் நிதித்தியாசனம் செய்யலாம். எப்பொழுது நிதித்தியாசனம் செய்து எல்லா பிராணிகளிலும் தன்னையே பார்க்க முடிகிறதோ, தன்னையே பார்க்கணும் எப்படி? அன்பாக பார்க்க முடிகிறதோ, பலன் கருதாது அன்பு வைக்க முடிகிறதோ, எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அன்பு வைக்க முடிகிறதோ, நிபந்தனைக்குரிய அன்பு இல்லை, நிபந்தனையற்ற அன்பு உங்களுக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது நீங்கள் அபயமாகிறீர்கள். எல்லா இடத்துல அன்பு வைக்கிறவனுக்கு பயம் இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல அன்பு இல்லைன்னா அந்த பயந்துடுவான். பயத்தினால அன்பு இல்லாமல் இருக்கும். எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுறவனுக்கு எதை குறித்து பயம்? திருடன் மீது அன்பு இருக்கணும், திருடன்கிட்ட எப்படி பயம்? கொலை செய்கிறவன்கிட்ட அன்பு காட்டும்போது கொலை செய்கிறவன் எப்படி அந்த அன்பு அவங்ககிட்ட பயம் வரும்? பயமற்ற நிலை, அதுதான் அமிர்தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழியாத நிலை, அபய நிலை. இதை நம்ம மனசுக்கு பழக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது இல்லையா? அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம், ஒரு பிறவியே கூட ஆகலாம். தாராளமாக செய்யுங்க. ஞானம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, உங்களுக்கு பிரம்மம் தான். அதில் நீங்கள் நிச்சயம் ஆயிட்டீங்க. மனநத்தினால நீங்கள் நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனால் கோழை மனது
பிராரப்தவசத்தினால, வாசனையினால் அது சில சமயத்தில் பயமும் அன்பின்மையும் அது காட்டலாம். எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லையே, நான் அன்பு காட்டுவதற்கு எனக்கு யாரும் இல்லையே என்ற பெரிய பிரச்சனை இருக்குது. இனிமேல் அந்த பெரிய பிரச்சனை போச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை, என்னை யாரும் அன்பு காட்டுறதில்லை, என்னையால் வெறுக்கிறாங்க. எத்தனை பேர் வெறுக்கிறாங்க? இந்த உலகத்தில் இருந்து இருக்கிற 8 கோடி 800 கோடி ஜனங்களுமா வெறுக்கிறாங்க? ஒரு 5 பேர் இவங்களையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எனக்கு எப்போ அன்பு காட்டுவாங்க? இவங்க காட்ட மாட்டாங்க, அவங்க காட்டணும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு அன்புக்கு ஏங்குறான். அன்பு பசி தான் இருக்குது. ஞானிக்கு அது கொஞ்சம் கூட கிடையாது. அவன் பசி நீங்கியவனாக இருக்கிறான். அவனுக்கு யாரும் அன்பு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவன் அன்பை பெறுபவன் அல்ல, அன்பை கொடுப்பவன். அன்பே சொரூபமாக இருக்கான், அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று சொல்கிறோம். இது வரும் வரை நாம் என்ன செய்கிறோமோ அது பேர் நிதித்தியாசனம். திருஷ்டம் அதிருஷ்டம் என்றால் என்ன? லலிதா கேட்டிருக்காங்க சுவாமி. திருஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரிவது, அதிருஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாது. சில செயலை செய்தோம்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். அந்த பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு பெல் இருக்குது. அந்த பெல்லை ஒரு செயலில் நான் கர்மம் அதை அடிக்கிறேன். பலன் எப்போ வருங்க? அப்போவே வந்துடுச்சு. கொஞ்சம் அடிசம் காட்டுங்களேன். செய்ங்க. இப்போ கர்மா நடந்துதா, பலன் உடனடியாக வந்துடுச்சு. நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க, அது திருஷ்ட கர்மா. காதால் கேட்டீங்க, அது அதிருஷ்ட பலன். திருஷ்ட கர்மாவும் திருஷ்ட பலனும் உடனுக்குடன் நடக்கும். டைம் டிலே எல்லாம் கிடையாது. அதிர்ஷ்ட கர்மா அதிர்ஷ்ட பலன் ஒன்று இருக்குது. அது டைம் டிலே இருக்கும், ஸ்பேஷியல் டிலேவும் இருக்கும். இங்கே செய்த இடத்துலேருந்தே சவுண்டு வருது. நம்ம இங்கே அடித்து இறங்கி வந்ததுன்னா அது அதிர்ஷ்டம், அது லொக்கேஷன் வேறு. ஆனால் அதே சமயத்தில் வந்ததுன்னா திருஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் இடமும் வேறையாக இருக்கும், காலமும் வேறையாக இருக்கும். அப்போ நம்ம செய்த காரியம் பலன் தருது. ஆனால் எங்கே போச்சு அந்த பலன்? எங்கே மறைஞ்சிருந்தது? அதிர்ஷ்டம்னு பேர். இப்போ நமக்கு பலனும் சர்மமும் உடனுக்குடன் அதே இடத்தில் அதே நேரத்தில் வந்துடுச்சு. இது திருஷ்டம். எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணாருங்க வாழ்க்கையில். அவர் இப்படி ஒரு கஷ்டப்பட்டார் கடைசி காலத்தில் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுங்களும் நம்ம தான் சொல்லுவோம். கடைசி காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுங்களா? அவர் செய்யாத எவ்வளோ தர்மங்கள் பண்ணாருன்னு. அப்போது உடனுக்குடன் பலன் தருந்ததுன்னா இந்த மாதிரி நடந்திருக்காதே. அப்போ தர்மம் செய்தது வேஸ்ட் ஆகிடுமா? சில பேர் எவ்வளோ அநியாயம் பண்ணான், அவனை கேட்குறதுக்கு ஆளே இல்லை, அவன் ராஜா மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் செத்தான், எங்கேயா சாமி இருக்குது அப்படிங்கிற. இப்போ திருஷ்ட கர்மா திருஷ்ட பலன் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு செய்த தர்மமும் அதர்மமும் அதன் விளைவாகிய பாபமும் புண்ணியமும் கண்ணுக்கு தெரியாது. அது வேறொரு காலத்தில் வேறொரு இடத்துல வேறொரு சரீரத்தில் கிடைக்கும். இந்த சரீரத்தில் கிடைக்கும். சில பலனை அனுபவிக்கிறதுக்கு, நீ செய்த தர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரம் உதவாது. இவன் 1000 பேருக்கு 5 ரூபாய்க்கு டாக்டராக இருந்து நோய் நொடியெல்லாம் குணப்படுத்தியிருக்கிறான். அவனை ஆரோக்கியமாக வாழணும், ஆனந்தமாக வாழணும். அந்த பலனெல்லாம் இந்த சரீரத்தில் அவர் கொடுக்க முடியுமா? அவருக்கு இப்போ 70 வயசு ஆயிடுச்சு இந்த டாக்டர். இவர் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இளமையாக வாழறதுக்கு அந்த புண்ணியம் எப்படி ஹெல்ப் பண்ணும்? டாக்டர் பொறுத்துக்குங்க, இன்னொரு சரீரம் தருவோம், அதில் இந்த புண்ணியத்தில் நீங்கள் அந்த சரீரத்தில் தான் அனுபவிக்க முடியும். சில 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 பாவங்களை இந்த சரீரத்தில் அனுபவிக்க முடியாது. சில பேர் செய்த பாவத்தை இந்த சரீரத்தில் கொடுத்தாக்க அவன் தூக்கி போட்டு போயிடுவான். அவனுக்கு அதுக்கு ஒரு சரீரமே இருக்குது. நரகத்துலேன்னு ஒரு சரீரம் இருக்குது, யாதனா சரீரம். அதை கொடுப்பாங்க. எவ்வளவு தரம் எண்ணெயில் போட்டு எரிச்சாலும் அவன் பொசுங்கி சாக மாட்டான், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எழுந்துவான். தாங்க முடியாத வலி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொசுங்கி சாம்பல் ஆகிட்டான், ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. இந்த உலகத்தில் அப்படி தானே பண்ணுறோம். ஒரு தண்டனை கொடுத்து, ஒரு தூக்கு தண்டனை கொடுத்து அவன் செத்து போகிறான். 7 தடவை சாகடிக்க முடியுமா? அவன் 1000 பேரை கொன்னான்.
இப்போ தான் சொன்னீங்க 26 பேர் கொண்டாங்களே, அவனுக்கு எத்தனை தடவை கொல்ல முடியும்? அவன் கொல்லாமல் கூட அவன் தப்பிச்சு அந்த ஊரில் அவனை பாதுகாப்பு கொடுத்து கூட எடுத்து காப்பாற்றி வைப்பாங்க. ஆனால் அதிர்ஷ்ட பலன் இந்த சரீரத்தில் கொடுத்தா அது நியாயமா? அவனுக்கு பல சரீரம் கொடுக்கணும், ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கணும். 26 குடும்பங்களும் அவருடைய தந்தையும் தாயும் மகனும் மனைவியும் குழந்தைகளும் எவ்வளோ துன்பம் பட்டாங்களோ அத்தனை துன்பமும் அந்தந்த வயசில் அனுபவிக்கணும். ஒருவன் இறந்தால் 10 பேர் துன்பப்படுறாங்க. ஒரு குழந்தை துன்பப்படுது, மனைவி துன்பப்படுது, அக்கா பங்காளி நண்பன் துன்பப்படுகிறான், குருநாதர் துன்பப்படுறார். இவங்களோட துன்பத்தையெல்லாம் இவன் அனுபவிக்கணும் இல்லை. அப்போ எந்த சரீரத்தில் கொடுக்கறது? இவனுக்கு குழந்தை சரீரத்திலையும் கொடுக்கணும், இளைஞர் சரீரம் கொடுக்கணும், ஒவ்வொரு சரீரம் கொடுக்கணும். அதில் திருஷ்ட பலன் எப்பொழுதுமே உடனடியாக கிடைக்கும். அதிர்ஷ்ட பலன் அதற்கு உண்ட சரீரத்தை உண்டு பண்ணி தான் தரும். அது இன்னொரு சரீரம், இன்னொரு காலம், இன்னொரு இடம். அதுதான் வாசனை சங்கல்பம்னு சொல்கிறோம். அதெல்லாம் உண்டாகும். கண்ணுக்கு தெரியாதனால அது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். சில பேர் ஒன்றுமே செய்திருக்க மாட்டாங்க, பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், அதிர்ஷ்டக்காரன்டாம்பாங்க. 2 பேர் போய் ஒரே இன்டர்வியூ போவாங்க, அவனுக்கு வேலை கிடைச்சி இவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு அதிர்ஷ்டம், இவனுக்கு துரதிர்ஷ்டம் வரும். காரணம், ஏன் இது கிடைச்சிது, இவன் ஏன் கிடைக்கல? கண்ணுக்கு தெரியல. இந்த உடம்பில் இந்த நேரத்தில் அவன் செய்த பாவம் இவனுக்கு வந்தது, அவன் செய்த புண்ணியம் அவனுக்கு வேலை கிடைச்சிடுது. 2 பேரும் ஒரே மார்க்கு, ஒரே தகுதி இருந்து கூட இவனுக்கு கிடைச்சி இவனுக்கு கிடைக்கலையே. அப்போது இந்த அதிர்ஷ்டங்கிற புண்ணிய பலமும் பாபமும் எந்த சரீரத்தில், எந்த இடத்தில், எந்த காலத்தில் ஏற்படும் என்று நமக்கு தெரியாதனால அது பேர் அதிர்ஷ்டம்னு பேர். துவைத வேதாந்தத்தை நிலைநாட்டிய மத்வாச்சாரியாரின் காலத்தில் அவர் அத்வைத வேதாந்தம் பயின்ற சிலரை வாதத்தில் வென்றார் என்று படிக்கிறோம். இன்றைய காலத்தில் நாம் பல காரியங்களை செய்து கொண்டு கூடவே சாஸ்திரம் பயில்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் படிப்பு என்றாலே சாஸ்திரம் மட்டும்தான். அப்படி படித்தவர்களே மத்வாச்சாரியாரிடம் தோற்றார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர் எப்படிப்பட்ட வாதங்களை முன்வைத்தார்? மேலும் விசிஷ்டாத்வைதம் கூட நமக்கு சற்று கடினமான பூர்வபட்சமாக தெரிகிறது. ஆனால் துவைதம் என்பது சற்று எளிமையான விஷயமாக தெரிகிறது. அப்படி இருக்க துவைதவாதங்களையே எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு மத்வாச்சாரியார் அப்படி என்ன கேள்விகள் கேட்டிருப்பார்? சுரேஷ்ஜி திருப்பூர்ல இருந்து கேட்டுக்காரங்க. துவைதம், விசிஷ்டாத்வைதம், இது 2 தான் இருக்கிறதே ஒரு போட்டி மதம். கிறிஸ்தவ மதமோ, இஸ்லாம் மதமோ, புத்த மதமோ, வேறு தரிசனங்களோ எல்லாமே துவைதவாதம் தான். அது விசிஷ்டாத்வைதமாக இருந்தாலும் துவைதம் தான். அது விசிஷ்ட துவைதம். அது துவைதத்தை கொஞ்சம் விசேஷனம் பண்ணுறாங்க. இத்தனை மதமும் இருந்து அத்வைதம் மட்டும் நியாயம். சங்கரர் எல்லா மதங்களையும் அந்தந்த ஊருக்கு போய் தோற்கடிச்சிருக்கிறார். வியாசரே 35 மதங்களையும் தோற்கடிச்சிருக்கிறார். அவருடைய பிரம்மசூத்திரமே அதுதான். முதல் 4 சூத்திரம் மட்டும்தான் வேதாந்தம். மீதி இருக்கக்கூடிய 500 சில்லற சூத்திரங்கள் எல்லாமே மாற்று மதங்களை வலுக்கட்டாயமாக போய் அட்டாக் பண்ணுறதும், நாம் நம்முடைய டிஃபென்ஸ் பண்ணுறதும். அவன் மதம் பேச நமக்கு டிஃபெண்டிங் முதல்ல பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அஃபென்சிவாக போகிறார், அவங்கவுங்க மதத்தை தாத்தடிக்கிறார். அதனால் எப்போயோ துவைத மதம் தோற்கடிக்கப்பட்டிருது. துவைதம் உண்மை இல்லை, அத்வைதம் தான் உண்மை. அப்போ எப்படி மத்துவாச்சாரியார் ஜெயிச்சாரு, அவங்க தோற்றுருப்பான்னா, அவர் யாரை தோற்கடிச்சாருன்னு எனக்கு தெரியல. அத்வைதை தோற்கடிக்கவே முடியாது. ஏனென்றால் அத்வைதி எதன் அடிப்படையில் அத்வைதியாக இருக்கிறான்? ஏன் அத்வைதம்னு பேர், அதுக்கு ஏகம்னு பேர் வச்சுருக்கலாம்ல. 2 அல்லன்னு ஏன் பேர் வைக்கணும்? 1ன்னு பேர் வச்சுருக்கலாம். இவங்க 2ன்னு பேர் வச்சுருக்காங்க அத்வைதம்னு. இப்போ என்ன பண்ணணும்? இவன் 1ன்னு சொல்லணும். அப்படி பேர் இல்லையே, அத்வைதம் தானே சொல்லுது. 2 அல்லன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன் நேராக சொல்ல மாட்டியா? 1ன்னு சொல்லிட்டு போகலாமில்ல. 1ன்னு நான் சொன்னேன்னா கேட்குற ஒருத்தருக்கு தான் 2 வந்துடுது இல்லை. 1 இருந்தால் எப்படி சொல்லும்? அப்போ சொல்லுன்னு வந்துடுச்சுன்னா அது அத்வைதம் தான் வர முடியும், ஏகம்னு சொல்ல முடியாது. சொல்கிறவன் யார்? பிரம்மம். யார்கிட்ட சொல்லுவான்? ஏகம்னு சொல்லிட்டு இருப்பானா? அத்வைதங்கிற சொல்லு தான் வரும். சரி, அத்வைதம்னா என்ன அர்த்தம்? ஏன் ஏகம்னு சொல்லாமல் அத்வைதம்னு சாஸ்திரம் பேர் வச்சிருக்குது? ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு தான் பிரம்மத்துக்கு பேர்.
ஏகம் அப்படின்னு சொல்லுது, ஏவம்னு சொல்லுது, அத்விதீயம் இது ஒன்றுதான், இது ஒன்றேதான், இரண்டற்றது, ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு அது சொல்லுது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இரண்டு இருக்குது ஆனால் ஒன்று. அதனால் இரண்டு இருக்குதுன்னு ஒத்துக்குது பாருங்க, அதுதான் துவைதம். ஆனால் இருப்பது ஒன்று என்று மறுப்பதனால அத்வைதம். இரண்டல்ல. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் இரண்டு இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று தான் இருக்குது. எந்த விதத்தில் ஒன்று இருக்குது, எந்த விதத்தில் ரெண்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, சத்தியம் என்ற விதத்தில் ஒன்று இருக்கிறது, மித்யா என்று ஒன்று இருக்கிறதுனால அது ரெண்டாவும் தெரிகிறது. இப்போ மித்யாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பானையும் இருக்கிறது, மண்ணும் இருக்கிறது. அப்போ ரெண்டு இருக்குதா? இப்போ துவைதம். ரெண்டு இருந்தால் துவைதம். இது ஒன்று இது ஒன்று, ரெண்டு இருக்குது. மண் எத்தனை இருக்குது? ஒன்று தான் இருக்குது. மண்ணுங்கிற பேச்சில் அத்வைதம், பானைங்கிற பேச்சில் துவைதம். நீங்கள் எங்கே எடுத்துக்க போகிறீங்க? இங்கே யார் இங்கே தோத்தாங்க, இங்கே யார் இங்கே ஜெயித்தாங்க? ரெண்டுன்னு பார்த்தா ரெண்டுன்னு பாருங்கள். துவைதிகளே சந்தோஷமாக பானைகளாக வாழுங்கள். அத்வைதிகளே, பானை என்பது உண்மை அல்ல, இருப்பது மண் மட்டுமே என்று தெரிந்து கொண்டு அத்வைதியாக சந்தோஷமாக இருங்க. யாரும் தோக்கலை. பார்க்குற விதத்தில் பானைன்னு சண்டை போட்டோம்னா அத்வைதன்னு சொல்லலாம், தீர்க்காயுஷ்மான் பவ. பானைன்னு ஒத்துக்கிட்டியா, துவைதம் நல்லா இருக்குதா, இருந்துட்டு போப்பா அப்படின்னு தான் அத்வைதி தோற்று போவான். நான் கூட துவைதிக்கிட்ட தோற்று போயிடுவேன். ஏன் தெரியுமா? அவன் மனசை புண்படுத்த மாட்டேன். அவனுக்கு அதுதான் வழி. துவைதத்தில் தான் வந்து அத்வைதத்துக்கு வந்தாகணும். அதுவே அவன் நல்லதுன்னு சொன்னான். அவனு ஏன் குழப்பணும்? இந்த அங்கே வந்தீங்களா, காஃபி குடிங்க, துவைதம் உண்மைதான், கரெக்ட், நான் ஒத்துக்கிறேங்க, தீர்க்க ஆயுஷ்மான் பவ, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அத்வைதி தோற்ற விதம். ஏனென்றால் அவன் எல்லாத்தையும் அனுமதிக்கிறான். விசிஷ்டாதையும் மதிப்பான், துவைதத்தையும் வைப்பான், வேற்று மதங்களையும் வைப்பான். எல்லாம் வந்தாலும் கடைசியில் அதெல்லாம் மித்யா என்று அவன் தெரிந்து கொண்டான். அவர்கள் மித்யா என்று புரிந்து கொள்ளாத சத்தியம் நினச்சிக்கிட்டாங்க. அப்போ ரெண்டு சத்தியமாயிடும் துவைதம்னா. துவைதம்னா என்னென்ன சத்தியம்? ஜீவாத்மா ஒரு சத்தியம், பரமாத்மா ஒரு சத்தியம் அப்படின்னா. ஒரு சத்தியங்கிறது ஒரு ரியாலிட்டி. சத்தியம்னா எப்பவுமே இருக்கிறது. இன்னொரு சத்தியம் எப்பவும் இருக்குது. இவனுக்கு மோட்சம் வேணும்னா இறைவனோடு சேரணும். இறைவனோ ஒரு சத்தியம், ஜீவனோ இன்னொரு சத்தியம். இந்த சத்தியம் அந்த சத்தியமாக எப்படி மாறும்? அப்படின்னு அது சத்தியம்னே பேர் இல்லையே. அப்போ ஒன்று சத்தியமாக இருந்ததுன்னா அதுவாக தான் இருந்தாகணும். இறைவன் எப்பொழுதுமே ஜீவனாக முடியாது, ஜீவன் எப்போவும் இறைவனாகவும் முடியாது. இப்போ எங்கெங்கே மோட்சம்? ஜீவனிலேருந்து எப்போ நீ பரநிலைக்கு போவ? என்ன முடியும்? அந்த சத்தியத்துக்கிட்ட இந்த சத்தியம் கெஞ்சி கூத்தாடி பக்கத்தில் கொஞ்சம் இடம் கேட்டு ஏதாவது கொடுங்க கொடுங்கன்னு கேட்குற சத்தியமாக தான் இருக்க முடியும். இது தான் துவைதம். அவங்க பக்தி ரூபமாக இருக்கிறார்கள். அவங்க சகுனமாக இருக்கும் பொழுது துவைதம் இருக்கிறது, நிர்குணமாக அங்கே ஒன்று இருக்கிறது. இங்கே சகுனமாக ரெண்டு பானை, நிர்குணமாக மண் ஒன்று. நீ நிர்குணத்தை ஏற்றுக்கொண்டால் அத்வைதி, சகுனம் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் துவைதி. இங்கே நீங்களே சொல்லுங்கள், சகுனமா நிர்குணமா? ரெண்டும் இருக்குது. உங்களுக்கு எதை கடை தேற்ற வழிகிறது? நிர்குணம் தானே. நிர்குண்ய பவதி அப்படின்னு சொல்கிறார் பகவான். குணமற்றவனாக ஆகிவிடு அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே நான் எதாவது விளக்கணுமா? பார்க்கும் கோணத்தில் நாம் அத்வைதியை தோற்று போவோம், சந்தோஷமாக தோற்று போவோம். ஏன்னா குழந்தைங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க. அவங்க மனசை புண்படுத்த வேண்டாம். அவங்க எங்கே போக போகிறாங்க? கடைசியில் இறைவனோட கலக்கணும்னு தான் ஆசைப்பட போகிறாங்க. இறைவனை கலக்கிறதுக்கு ஒரே வழி தான், அவனும் நானும் ஒன்றுன்னு தான். நீங்கள் அவன் வேறு நான் வேறு, நான் எப்படி கலக்க முடியும்? ஏதோ இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் எண்ணெயும் தண்ணியும் ஒரு இடத்துல ஊற்றி வைக்கலாம், அது தனியாக மிதக்கும். சாமி பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கும், அவ்வளவு தான் கிடைக்கும். இருந்துட்டு போட்டுமே, அதில் என்ன தப்பு இருக்குது? மத்துவாச்சாரியார் வாழ்க, அத்வைதம் அவர் காரணம் பண்ணிட்டோம். எனக்கு அதில் வந்து எப்பெல்லாம் அத்வைதத்தை யார் குறை சொல்கிறாங்களோ அந்த குறையே எனக்கு பூஷணமாக இருக்குது. அதுதான் என்னுடைய பெருமையை உயர்த்தி காட்டுது. அடடா, இவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியலல்ல,
அப்போ நான் உண்மையிலேயே பாக்கியசாலி தான். கண்டுபிடிக்க முடியாதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கண்டுபிடிச்சிருந்தா அப்படி பேசியிருப்பானா? அவன் மேலே வருத்தம் தான் ஏற்படுது. அப்போ அவனுக்கு துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்கு பரங்கருணை இருக்குவன், அன்பே வடிவாக இருக்கிறவன் துவைதிகிட்ட என்ன செய்வான்? துவைதம் தான் உண்மையப்பா, நீடூழி வாழ்க என்று பாராட்டிட்டு இவன் ஆனந்தமாக அதே அன்போடு செலுத்துவான். இவனும் கூட தன்னிலையில் அத்வைதியாகவும் இந்த உடம்பை காப்பாற்றுவதற்கு சாப்பாடும் போதோ குளிக்கும் போதோ துவைதியாக தான் இருக்கிறான். உணவு வேற, நான் வேற. ஆனால் அது மித்தியான்னு தெரிஞ்சுக்கிட்டான். இவங்க உணவும் இதுவும் சத்தியம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அத்வைதியும் அனுபவத்தில் துவைதி, அறிவில் அத்வைதி. அவர்கள் அறிவிலும் துவைதி, அனுபவத்திலும் துவைதி. அப்போ அறிவு அவங்களுக்கு பத்தலைன்னு அர்த்தம். என்ன அறிவு பத்தலை? மித்யா ஞானத்தை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. மித்யா என்பதை புரிந்து கொள்ளாதது தான் காரணம். எல்லா மதங்களுமே மித்யாவை புரிந்து கொள்ளதால் உண்டானது தான். புரிந்தவன் தெரியணும். அதனால தான் சங்கரனுடைய அத்தியாச பாஷ்யம் மிக மிக சிறந்ததென்று பண்டிதர்களால் போற்றப்படுகிறது. அத்வைதிகள் அவருடைய அத்தியாச பாஷ்யத்தை ஆழ்ந்து படித்து கவனித்தாதான் உண்மையான மனனம் நடக்கும். மனனம் செய்யணும்னா அத்தியாச பாஷ்யத்தை படிக்கணும். படிச்சிட்ட பிறகு பரங்கருணையினால் இந்த உலகத்தை ஜீவராசிகளுக்காக அவங்களுக்கு வாழ்ந்து காட்டணுங்கிறனால துவைதத்தை போற்றி வாழ்வோம். ஏனென்றால் துவைதையும் சத்தியம்தான். எங்கே மித்யா இருக்கிறதோ அங்கே சத்தியம் அங்கேயே இருக்கிறது. பானை இருக்கும் இடத்தில்தான் மண் இருக்கிறது. மித்யா இருக்கும் இடத்தில்தான் சத்தியம் இருக்கிறது. அதனால் மித்யாவை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சத்தியம் மித்யாவாக தெரிகிறது, அவ்வளவுதான். இந்த ஞானம் வந்த பிறகு பேரானந்தமாக எல்லாரோடும் கூடி கொலாவலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.